ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்புக்கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய நமது சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அமைதியின் மேன்மை என்கின்ற தலைப்பில் பேச இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்வதற்காக அரங்கை நிறைவு செய்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, ஒலிபெருக்கின் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய முன்னிரவு நேரத்தில் அன்போடு வணங்குகின்றேன். அமைதியின் மேன்மை. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள். நான் வாகனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரம் அவங்க கீதாநிதி ஜெயபாலன் அவர்களால் வர இயலவில்லை. அந்த இடத்தை நிறைவு செய்வதற்கு தங்களால் இயலுமா என்று கேட்டார்கள். உண்மையிலேயே இன்று காலையில் இன்றைய நாள் உலக யோகா தினம். அதை முன்னிட்டு YMCA வளாகத்தில் ஏறத்தாழ 1,00,000 பேர் கூடி இன்றைய காலையில் 7 மணி தொடங்கி 9:30 மணி வரை ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் என்னை சிறப்பு விருந்தினராக வரவைத்து சிறப்பு உரையாற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள் திரு பத்ரிஜி ஐயா அவர்கள். அவர்கள் உலகிலேயே சென்ற ஆண்டு மேலை நாட்டிலே இதே விழாவை நடத்தும் பொழுது 25 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள். அந்த இடத்திற்கு என்னையும் வர சொல்லியிருந்த பொழுது என்னால் அப்பொழுது போக முடியவில்லை. இப்பொழுது தமிழகத்திலேயே வந்து நடைபெறுகின்றது, தாங்கள் வர வேண்டும் என்று கேட்டார்கள். வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். காலையில் என்றால் மிக வசதி எனக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொண்டு அதன் பிறகு வேல்ஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வருகை தந்திருந்தார். சித்த மருத்துவத்தின் ஒரு கிளையினை, ஒரு பகுதியை அவர்களுடைய அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் தொடங்குவதற்காக அதற்கான திட்டத்தை இன்று நாங்கள் வகுத்தோம். அந்த கல்லூரியில் சேரக்கூடிய அந்த மாணாக்கர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கக்கூடிய ஒரு பொறுப்பினை எனக்கு வழங்குவதற்காக இன்று 2 மணிக்கு தொடங்கி 5:30 மணி வரை அது தொடர்ந்து நடைபெற்றது. நன்றி. இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வேளை நம்மால் அங்கிருந்து சீக்கிரம் வர முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்கின்ற எண்ணம் ஒரு மின்னல் வேகத்தில் வந்து சென்றது. இருந்தாலும்
ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் கேட்ட பொழுது நான் என்னமோ முடியும், நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். நான் சந்தேகம் கொண்டது போன்று 4 மணிக்கு முடிய வேண்டிய அந்த கூட்டம் 5:30 மணி வரை நடந்து கொண்டிருக்கிறது. 5:30 மணிக்கெல்லாம் நான் இங்கே வந்து விடுவதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். டேட்டா உடுப்பி உணவகத்து அருகிலே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். நான் அங்கே கூட்டத்திலிருந்து வெளியில் வர முடியாத நிலை. ஏனென்றால் அதில் இருப்பவர்கள் அனைவரும் மிகவும் பெரிய அறிவியல் மேதைகள். அவர்கள் மத்தியிலிருந்து விட்டு வர முடியாது. அப்பொழுது எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். ஐயா இன்னும் முடியவில்லை, இப்போ முடிந்துவிட நான் வந்து விடுகிறேன். சரிங்கன்னு சொல்லிட்டார். 5:30 மணிக்கு பிறகு முடிந்தது. நான் நினைத்தேன் போக்குவரத்தில் மிகவும் நெரிசல் இருக்கும், 1 மணி நேரம் ஆகிவிடுமே என்றெல்லாம் மனதில் கவலை இருந்தது. இறைவன் மிகப்பெரியவன். எனக்கு சரியாக அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கு வருவதற்கு 20 மணித்துளிகள் தான் ஆனது. அதே வேளையில் போக்குவரத்து நெரிசலும் இருக்கிறது. நமது வாகனம் இருக்கிறதே, அது சன்மார்க்க வாகனம். அதற்கு அந்த கவலை எடுத்துக்கொண்டு எனக்கு சரியான வழிகள் கிடைத்தது. இன்று கிடைத்தது போன்று எப்போ அப்படி கிடைத்தது. வேகமாக வந்துவிட்டேன். அந்த இடத்தை நிறைவு செய்வதற்கு இறைவன் திருவுளம் கூட்டு வைத்தது. அதற்கு இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் அதை கேட்கும் பொழுது என்ன தலைப்பு என்றவர்கள் கேட்டார்கள். உடனே அமைதியின் மேன்மை அப்படின்னு ஒரு தலைப்பு வைங்க. உங்க கூட பெரிய தொல்லையா போச்சுங்க. அவரு உங்ககிட்ட தலைப்பு கேட்டாலுமே பயமா இருக்குதுங்க. அவர் சொல்ற பதில், நீங்க தலைப்பு சொன்னாலே பயமா இருக்குதுங்க. ஏன் பயப்படணும்? எப்போ பார்த்தாலும் ஜீவகாருண்யமே, மோட்ச வீட்டின் திறவுகோல், என்ன அரைச்ச மாவியே அரைச்சி உலக மக்களுக்கு நம்ம என்னத்தை வைக்க போறோம்? எதுல இருந்து எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போறோம்? அதற்கு என்ன தலைப்புகள் கிடைக்குதோ வைக்க வேண்டியது தானே. நம்ம பரிமாறிக்கிறோம், ஒருத்தர் பரிமாறிக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த என்னங்க செய்யலாம்? அடுத்த வாரம் நீங்க அடுத்த மாதம் நீங்க பேசணுமே. நான் நினைச்சேன் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, இப்போதை கேட்டேன் சொல்லிட்டு தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதான் சொன்னேன். உலகியலும் வாழ்வியலும் அப்படின்னு தலைப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன். ஐயா உலகியலும் இப்பதான் எழுதுறாரு, அப்புறமா கேட்பாரு மறுபடியும். நல்ல வேலை எழுதிக்கிட்டாரு. உலகியலும் ஒரு வரி, வாழ்வியலும் ஒரு வரி போட்டுட்டு ரெண்டையும் சேர்த்தா மாதிரி கேள்விக்குறி போடுங்க. அதுதான் தலைப்பு. உலகியலும் ஒரு வரி, வாழ்வியலும் ஒரு வழி. அந்த இடத்துல கமா இருக்கக்கூடாது, புள்ளி இருக்கக்கூடாது, எதுவும் வைக்கக்கூடாது. பக்கத்துல கேள்விக்குறி மட்டும் ரெண்டையும் சேர்த்த மாதிரி வச்சிருங்க. அதுல பெரிய விஷயம் இருக்கு. ஆக தலைப்பு விரைவில் கிடைத்தது. அதற்கு காரணம், ஒரு மின்னல் வெட்டும் வேகத்தில் நம்மால் முடியுமா என்று நினைக்க முடியும் என்ற நிலை வந்து சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். அப்பொழுதுதான் முடிவு கிடைத்தது. உடனே அவருக்கு சொன்னேன், அந்த அமைதியின் மேன்மை என்பது மிக சிறந்தது. ஏனென்றால் இது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால், பள்ளி பருவத்திலேயே, அதாவது இப்போ ப்ரீகேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் பிள்ளைங்க விளையாடக்குள்ள உலக இதெல்லாம் அழகாக கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா எல்கேஜி, அப்புறம் யூகேஜி அப்படின்னு இன்னைக்கு ஆயிருச்சு. இன்றைய கல்வி வாழ்வியலுக்குள்ள கல்வி அல்ல, முழுக்க முழுக்க பொருளாதாரத்திற்கான கல்வி. அந்த பொருளாதாரத்திற்கான கல்வியில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாட்களை செலவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீதியில போறவங்க கழுத்தில் உள்ள செயினை பறிக்கிறது, தூங்கிட்டு இருக்கிறவன் பாக்கெட்ல இருந்து பர்சை திருடுறது, கதவை உடைக்கிறது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் நிச்சயமா நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த கல்வி கொள்கை தவறு. வாழ்வியலுக்கான கல்வியை சொல்லித்தர ஐயா அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அங்க போனது என்னையா வரும்பொழுது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கொடுக்குறான். எப்படி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் புல்லாங்க சொல்ல வேண்டாம். இதை எடுத்து சொன்னா என்ன உள்ள வரும்போது அந்த வாத்தியார் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தராரு. இது சரிப்பட்டு வராது, சாகும் கல்வி. எனக்கு சாகா கல்வி தான் வேணும். ஐயா எடுத்த முடிவு. சரி, அது ஒரு பக்கம் நடந்துச்சு. சாகிறதுக்கு அவங்க விளக்கம் சொன்னாங்க.
அதற்கு பிறகு எதிர்மறையாக தான் சொல்லணும், நேர்மறையாக தான் சொல்ல முடியும். இன்னும் இல்லை, எதிர்மறையை நேர்மறையை ஆக்க முடியும்னு சொல்லிட்டு தான் பெருமான் பாடினாங்க. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நினது கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தரமிமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமுங்கு கந்த வேலை, தன்முக தூயமணி உன்முக செய்வமணி சண்முக தேவமணியின் அருமையா அந்த வேண்டான்னு சொல்ல வேண்டியதெல்லாம் சரியான பொருளை அந்த சொல்ல அந்த இடத்துல வச்சு அழகுபடுத்துதல் சொல்லை அவர் வேண்டும் வேண்டும் கொண்டு வந்து முடிச்சாங்க ஐயா. அதெல்லாம் எங்கே இருந்து வருதுன்னு சொன்னா, மனம் எப்பொழுது சலனம் இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது தேவையான விடை நமக்கு உடனே கிடைத்துவிடும். இது எப்பொழுது நமக்கு பாடமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த பிள்ளைங்களை சின்ன வயசுல எல்கேஜியில் சேர்க்கிறாங்களே அப்பவுமே அந்த பிள்ளைங்களுக்கு அமைதினா என்னன்னு சொல்லி தரணும். அதற்கு பிறகு யூகேஜி, அதுக்கப்புறம் முதல் இப்படி 5ஆம் வகுப்பு வரைக்கும் அப்படி சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பிறகு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் உள்ள பலனை அவங்க கண்டுருவாங்க. 5 வளையாதது 50 வளையாது, தொட்டில் பழக்கம் சுடுபாடு மட்டும் அன்னைக்கு சொன்னாங்க. இந்த 5 வயது வரை இதை நாம் சொல்லிக் கொடுத்து விடுவோம். ஆனால் அமைதி சிறப்பு. அதற்கு பிறகு நாம் பள்ளியில பார்த்திருப்போம், வீட்டு பாடங்களை தந்திருப்பார்கள். இன்று நடத்திய பாடத்தில் நாளை அதில் கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை படித்து வர வேண்டும். நாம் நிச்சயமாக வீட்டில் படித்திருப்போம், நன்றாக நினைவில் இருக்கும், தயாராக இருப்போம். ஆசிரியர் கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் கூட அந்த பயம், ஏதோ அந்த சூழ்நிலை, இதையெல்லாம் வைத்து இந்த மாணாக்கர்களுடைய நிலையை பார்த்தால் பதில் சொல்ல முடியாமல் உள்ள இருக்கும், வெளியில் வரமாட்டேங்குது. அப்படியே அது பண்றது, அப்படியே இருந்து என்ன பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டு கண்ணு மேல் நோக்கி போகும், தானா போகும், மேல் நோக்கி அந்த கண்ணு போகும். அந்த கண்ணு மேல போனதுமே தானா அங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவங்க பிரிஞ்சிருவாங்க. அந்த மனது அமைதி அடையும். உடனே அவங்க அங்க படிச்சது, அவங்க ஏற்கனவே மனநம் செஞ்சது அப்பமே வந்துடும். அந்த மாணவர்கள் எடுத்து சொல்லுவாங்க. இது பள்ளி பருவத்தில் உள்ள அனுபவம். ஆக எந்த ஒரு சிக்கல் வரும் பொழுதும் அந்த சிக்கலை மனதிலிருந்து குழப்பிக் கொண்டிருக்காமல் சற்றே அமைதி உருவமே, ஆனால் தேவையான விடை நமக்கு உடனே கிடைக்கும். அது எப்படிங்க அமைதியாகும்? நம்ம தான் டென்ஷனா இருப்போமே, அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. நம்ம தான் டென்ஷனா இருப்போமே அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே நம்மகிட்ட உள்ள ஆற்றலை மறந்து அதை மதிக்காமல் அதை உணராமல் நாம் இருப்போம். அதுக்கு எளிய முறை, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க, குளிர்ந்த நீர் எடுத்துக்கங்க, ஒரு பக்கம் உட்காருங்க, அதை தூக்கி குடிக்காதீங்க, உதட்டில் வச்சு பருகுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பருகி பருகி அந்த முழு டம்ளர் தண்ணியையும் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு அதை பருகி முடிச்சோம்னு சொன்னா நீங்க பாருங்க, அப்பமே மூளையிலிருந்து உள்ளங்காலில் உள்ள ரேகை வரைக்கும் உடல்ல உள்ள எல்லா அந்த டென்ஷன் சொன்னமே அது அத்தனையும் போயிடும். ரொம்ப எளிமை. இதுக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஆலோசனை வேண்டாம், தியானம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். அந்த நீர் எப்பேற்பட்டதுன்னு நினைச்சு பாருங்க. அந்த நீரை குடிக்கும் பொழுது இது நம்மை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மருந்து என்கின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த இடத்துல எது, அதுதான் சாவி. அந்த எண்ணம் தான் சாவி. அந்த தண்ணீர் தான் மருந்து. அது உடலில் உள்ள அந்த வேகத்தை, அந்த வேகத்தன்மையை, எப்பேற்பட்ட நிலையில் இருந்த வேகத்தன்மையையும் அவன் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் வேகமா கோபத்தோடு இருந்தாலும் சரி. திருவள்ளுவர் சொன்னார், இனரெறி தொய்வண்ண இன்னாசையினும் புனரின் வெகுளாமை நன்று. அழகான ஒரு திருக்குறள். இனரெறி தொய்வண்ண இன்னாசையினும் புனரின் வெகுளாமை நன்று. என்ன சொல்றாரு? உன்னை தீயில் வைத்து அமிழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒருவன் உனக்கு கெடுதல் பண்ணி இருந்தால் கூட அவன் மீது நீ கோபம் கொண்டு விடாதே அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த மாதிரி கோபம் வருவது என்பது இயல்பு. எப்பேற்பட்ட கோபம் வந்தாலும்
அதற்கு உள்ள மருந்து ஒரே ஒரு குவளை தண்ணீர், குளிர்ந்த தண்ணீர். ஆனா அது அதிக குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, அது சூடாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இரண்டில் எது இருந்தாலும் மனம் அமைதி பெறாது. இரண்டுமற்ற நிலையில் ஐயா அதனால தான் சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும், நம்ம சன்மார்க்கத்துக்குள்ள இந்த வாழ்க்கை மனித வாழ்வியல் எந்த அளவுக்கு சரியா இருக்கணுங்கிறது ஐயா தான் நமக்கு சரியா சொன்னாங்க. நீ வெந்நீரை குடிக்காதேன்னாங்க, வெந்நீரை குடிக்க கூடாதுன்னாங்க, குளிர்ந்த நீரையும் குடிக்க கூடாதுன்னாங்க, மிதமான தண்ணீரை குடிங்கன்னாங்க. எப்படி? மிதமான வெப்பம் உள்ள தண்ணீரை குடிங்கன்னாங்க. அப்படி குடிக்கிறதுனால இந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்ட துகள்கள் எல்லாம் வெளியேறிடும். அது மனதையும் கட்டுப்படுத்தி ஒரு வழிபடுத்தும். அதனால தான் ஐயா நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க, எல்லா வகையிலையும் நமக்கு ஐயா வழிகாட்டிருக்காங்க. இந்த தண்ணீருக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி விடும். கட்டுப்படுத்திருச்சா அமைதி ஆயிட்டோன்றது நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வேணா ஒரு விஷயம் சொல்றேன். வேகம் நமக்கு நிறைய இருக்குதுன்னு சொன்னா உடனே உங்களுடைய இந்த நாடியை பாருங்க, இந்த பெருவிரல்ல இருந்து முடிவு வருது இல்லையா, இங்க இருந்து ஒரு அங்கலம் விட்டுருங்க, விட்டுட்டு அங்க 1 2 3 விரலையும் வச்சு பாருங்க. இந்த பெருவிரல் அடிப்பகுதி, அதுல இருந்து ஒரு அங்கலத்தை விட்டுருங்க, அதுல இருந்து 3 விரலையும் வச்சு பாருங்க. அப்ப 3 நாடிகள் தெரியும். இது அன்னைக்கே நாடி பார்க்கறதா அகத்தியர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். கரிமு கண்ணாடியை வாழ்த்தி கைதனில் நாடி பார்க்கில் பெருவிரல் அங்குலத்தில் பிடித்தடி நடுவே தொட்டால் ஒரு விரலோடில் வாதம், முயல் நடு விரலில் பித்தம், திருவிரல் 3 ஓடில் சிலேத்துமம் நாடியாமே. நாடி படிச்சோம் அன்னைக்கு. எங்க அப்பா புத்தகத்தை எடுத்து கொடுத்துருவாங்க, இதை படிச்சுக்கிட்டு இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடி அப்படியே விளாத்துக்கிட்டு இருப்பாங்க. நொட்டுன்னு விழும் தலையில ஒரு கொம்பு, உடனே மறுபடியும் பார்ப்போம். நொட்டுன்னு விழுந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம்னு அர்த்தம். மீண்டும் அதை படிக்கணும். இப்படியெல்லாம் படிச்சுதான் ஒவ்வொரு வகையிலையும் எல்லா வகையிலையும் அனுபவத்தை வர வச்சு கொண்டு வந்து விட்டாங்க. அது அத்தனைக்கும் முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமாப்பா? முதல்ல எல்லாம் அங்க போய் உட்கார சொல்லிடுவாங்க, கொஞ்ச நேரம் இரு, நான் கூப்பிடும்போது வா அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு சிந்தனை வேற எதுவுமே இருக்காது. கூப்பிட போறாங்க, அப்போ எது இருக்கு? ஒண்ணுதான் இருக்கும், ஒருமை ஒன்றுதான் இருக்கும், வேற எதுவுமே வர. கூப்பிட போறாங்க, அந்த எண்ணம் அவங்க எப்படி வருது பாருங்க, பயிற்சி. அப்ப உள்ளுக்கு வந்த பிறகு அவங்க சொல்ற செயல், அவங்க என்ன செய்ய சொல்றாங்க செய்தோம்னா சரியா இருக்கும். ஆக இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த வேகம் குறைஞ்சதுன்னு சொன்னா உடனே நமக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை மனசுல நினைக்கணும். அதை மனதில் நினைச்சோம்னு சொன்னா அது நிச்சயமாக நமக்கு அது தெரியாத மறைந்திருந்த அந்த மறைபொருளான ஒரு விஷயம் நமக்கு உடனே தெரிய வந்துடும், தெளிவு கிடைச்சிடும். அது எது? அதுதான் அமைதியின் மேன்மை. இத அவ்வளவு சாமானியமான விஷயமா, அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? நம்மளே தான். சாதாரண விஷயம்தான். நம்மளா மனசு அடக்கிறது சாமானியமான விஷயமா? ஏன் தெரியுங்களா? அதுக்கு பாடெல்லாம் பாடி இருக்காங்க. மனதை அடக்க முடியாது, அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளை நினைக்க வச்சுட்டாங்க அன்னைக்கு. அத தாய்மான சாமிகள் சொல்றார், கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கச்சவி எடுத்தாட்டலாம், வெண்டலில் ரசம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுணலாம், வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், தனல் மேல் இருக்கலாம், தண்ணீரில் சித்து பெறலாம். என்னெல்லாம் சொன்னார் பாருங்க. இத பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கிறதா? அதுவே நடக்கும்னா அப்ப மிச்சம் ஏன் நடக்காது? என்ன சொல்றாரு? கந்துக மத கரியை வசமாய் நடத்தலாம். அது என்ன? மதம் பிடித்த யானை, கரினா யானை, அத நம்மள என்னமோ பண்றதுக்கு வருது, வேகமா வருது. அப்பேற்பட்ட மதம் பிடித்த யானையை கூட வசமாய் நடத்தலாம். வசப்படுத்தி அடக்கலான்னு சொல்லல, வசமாய் நடத்தலாம். அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி நமக்கு அதை வயப்படுத்தி நாம் சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு நடத்தலாம். எவ்வளவு அழகா அந்த சொல்ல அமைது பாருங்க. கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம். அடுத்தது கரடி வெம் புலி வாயையும் கட்டலாம். வேகத்தோட கோபத்தோட வரக்கூடிய காட்டு கரடி, புலி, அந்த வேங்கை, இவையெல்லாம் கூட
அதனுடைய வேகத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். மனிதனுக்கு அந்த ஆற்றல் உண்டு. கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம். சிங்கம்னா யாரு? ராஜா. அந்த ராஜாவுக்கு மேலேயே நம்ம இருக்கலாமா? எப்படி? அப்ப நம்ம அதை விட பெரிய ராஜா. அந்த அளவு நம்ம கையில ஆற்றல் இருக்கு. ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்தாற்றலாம். எப்பேற்பட்ட நாகமா இருந்தாலும் சரி, அதை நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்டி படைக்கலாம். பாம்பை கட்செவி எடுத்தாட்டலாம். அழகா சொன்னார். சந்ததமும் இளமையோடு இருக்கலாம். சாகிற வரைக்கும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இருக்க போறோமோ அவ்வளவு நாளைக்கு இளமையாக இருக்க முடியும். அதற்கான வழிமுறைகள் இருக்குது. மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம். இன்னொரு சரீரத்துக்குள்ள நம்மளால் நுழைய முடியும். கூடு விட்டு கூடு பாய்தல். மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம். அடுத்து பாருங்க, இன்னைக்கெல்லாம் தீ மிதிக்கிறோன்றாங்களா? நான் கூட ஒரு ஊர்ல போய் தீ மிதிச்சுட்டு வந்தேன். இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? தீ மிதிக்கலாம் சொல்லல, சலமேல் நடக்கலாம், தண்ணிக்கு மேல நடக்க முடியும்டான்றாரு. எப்பேற்பட்ட காரியம்! தண்ணிக்கு மேல படுத்திருக்கிறது இல்லை, அதை நான் செய்வேன். தண்ணிக்கு மேல எத்தனை மணி நேரம் வேணாலும் என்ன படுத்திருக்க சொன்னீங்கன்னா நான் செய்வேன். எனக்கு அந்த பயிற்சி இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இந்த கதையெல்லாம் வேணாம்டா, நடக்கலாம்டாங்கிறார். தண்ணிக்கு மேல நடக்கலாம், சலமேல் நடக்கலாம், தணல் மேல் நம்ம இன்னைக்கு நடந்து இல்ல இருக்கலாம். தணல் மேல நம்ம இருக்கலாம், நமக்கு கீழே நெருப்பு எரியும், நம்ம அதுக்கு மேல உட்கார முடியும். அதுக்கு ஒரு என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு அனுபவம். எங்க கிழக்கு தாம்பரத்தில் காமராஜபுரத்துக்கிட்ட வேதவியாசர் தப்போவனம் அப்படின்னு சொல்லி ஒன்று நாங்கள் கட்டியிருக்கிறோம். அதுல ஒரு குருஜின்னு ஒருத்தர் இருக்கார், வயதில் ரொம்ப சின்னவர் தான். அந்த தபோவனத்துல இருந்து அவர் பேர் வந்துட்டு காசி விஸ்வநாத குருஜின்னு சொல்லி அவர் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவார். ஒரு முறை பெரிய சண்டி ஹோமம் அகில இந்திய ரீதியில இருந்து ஏறத்தாழ ஒரு 60,000 பேருக்கு மேல அந்த ஊர் முழுக்க நிறைய அளவுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அந்த போட்ட அந்த ஓமகுண்டம் இருக்கு பார்த்தீங்களா, வேல் வடிவில் அந்த ஓமகுண்டம் போட்டாங்க. அந்த வேலினுடைய அடிப்பகுதி இருக்க, அந்த அடிப்பகுதியிலிருந்து 3.5 அடி தூரம் ஒரு மணக்கட்டை போட்டுட்டு ஒரு இருக்கை, அதுல அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த வேலுடைய அப்படி வந்துட்டு அப்படி கூம்பு அப்படி வருது பார்த்தீங்களா, அந்த முனை, அதுல ஒரு இருக்கை போட்டு எண்ணெய் உட்கார வச்சிருக்காரு. நெருப்பு நேரடியா எனக்கு தான் வருது. அது போடுறதெல்லாம் டேங்க அப்பா, இவ்வளவு பெரிய அண்டா. என்னது? தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தேங்காய் சாதம், இனிப்பு சாதம், வடை, நம்ம என்னெல்லாம் திம்பமோ அத்தனையும் அண்டா அண்டாவா கொண்டு வந்து கொட்டுறாங்க. பிறகு 1008 பட்டு சேலை கொண்டு வந்து போட்டாங்க. பட்டு சேலைங்க, 1008 பட்டு சேலை கொண்டு வந்து போட்டாங்க. அதோட விடல, பணமா கொட்டினாங்க, காயின்ஸா கொண்டு வந்து கொட்டினாங்க. ஆனா அங்க எரியிற நெருப்பை பார்த்தீங்கன்னா அப்படி சுழன்று எரியுது. நான் முனையில உட்கார்ந்துருக்கேன். ஆனா எனக்கு அந்த வெப்பத்தினுடைய தன்மை வந்து என்னை தாக்கவில்லை. அப்படின்னா அந்த சண்டி ஹோமத்தினுடைய மகிமையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டா, நான் ஏற்கனவே நெருப்பா இருக்கிறேன். அது எப்படி? இந்த இடதுபுறம் சுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது சந்திரனுக்குரியது, குளுமையை தரும். இந்த வலதுபுறம் சுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது சூரியனுக்குரியது, அது வெப்பம். நீங்க இந்த அக்களுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இடது பக்கம் வச்சுக்கிட்டோம்னா வலது பக்கம் ஃப்ரீ ஆயிடும், இடது பக்கம் அடைச்சிடும். ஏற்கனவே நம்ம நெருப்பு, அதனால அந்த நெருப்பு நம்மள ஒண்ணும் பண்ணல, அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் குளுமையா இருந்திருந்தோம்னா அந்த நெருப்புக்கு வேகம் அதிகம், அது நம்மளை பாதிக்கும். இது ரொம்ப எளிமையான விஷயம். அதை சரிப்படுத்தணும்னா அங்க நம்ம உதவி செய்யறது தெரியுங்களா? அமைதி. அந்த அமைதின்னு ஒண்ணு நம்ம கையில இருந்துருச்சுன்னு சொன்னா எதை வேணாலும் வெல்லலாம். அதை இவர் சொல்றார். கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்சியை எடுத்தாட்டலாம், வெந்தலில் ரசம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுணலாம். நல்ல நெருப்புல 5 வகையான உலோகங்களை எல்லாம், அதாவது குறைந்த விலை உள்ள உலோகங்களை அதிக விலை உள்ள உலோகமாக மாற்றுவது. செம்பு அதை தங்கமாக்குறது, ஈயம் அது வெள்ளியாக்குறது. இதுக்கு வந்து ஆல்கெமிக் ப்ராசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னாங்க. தமிழ்ல வந்துட்டு வேதை அப்படின்னு சொன்னாங்க. ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா ஒரு ஹெட்மாஸ்டர் சேர்ந்து அவர் லீவ் விட்டா போதும், இவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்ந்துங்க, இவர் சுத்திக்கிட்டு இருப்பாரு, அப்பா கும்பிட்டுக்கிட்ட உட்காந்துருப்பாங்க, எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன தங்கம் செய்யறாங்க அவங்க.
தங்கத்தை உருவாக்குறாங்க. நான் சொல்லுவேன், ஏப்பா இப்படி பண்றீங்க? ஏன்பா இதுக்கு இவ்வளவு நேரத்தை செலவு பண்றதுக்கு நீங்க நல்ல மருந்து செய்து அதை மக்களுக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து பணத்தை வாங்கி நீங்க சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னா அப்பா கேட்க மாட்டாங்க. அதுக்காக நான் ஒரு பாட்டு எழுதின ஒரு நாள் எங்க ஹெட்மாஸ்டருடைய மனசுல படணுன்றதுக்காக வேண்டிய முத்துகிருஷ்ணன் ஹெட்மாஸ்டர் செங்கல்லும், ஐயா நான் ஒரு முறை வச்சிருக்கேன், ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க, அதுல தோல்வியே இருக்காது அப்படின்னா உடனே, ஏன்னா அது பெரிய விஷயமாச்சே, உடனே சொல்லு 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 சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, செங்கல்லும் கருங்கல்லும் சிவந்த ஜாதி லிங்கமும் வங்காரமும் சேர்த்தரைத்து வேளன் பூரா ஊதினால் மக்கானால் வெள்ளி, அவன் வெள்ளி செய்யற வித்தை. எப்படிங்க வெள்ளி செய்யறதுக்கு வித்தை கத்து கொடுக்குறேன் அவருக்கு. எங்க அப்பா ஏற்கனவே வித்தக்காரரு, அவர் தங்கம் செய்யறதுக்காக வேண்டி நேரத்தை செலவு பண்றார். நான் வெள்ளி செய்யறதுக்கு கத்து கொடுக்குறேன். எங்க அப்பா செய்யறதுல நடக்குதோ நடக்கலையோ, நான் சொல்றதுல 100 விழுக்காடு நடக்கும் அப்படின்னு நம்பிட்டார். சரி எல்லாம் எழுதிட்டு செய்யறாங்க. ஒன்னும் புரியல, ஒன்னும் நடக்கல. இவங்க போட்ட காசெல்லாம் நெருப்பா சாம்பலா தான் போச்ச ஒழிய ஒரு காரியமும் நடக்கல. என்னடா இப்படின்னு கேட்டாங்க. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, செங்கல்லும் கருங்கல்லும், வாத்தியாரையா கேட்கணும், செங்கல்லும் கருங்கல்லும் சிவந்த ஜாதி லிங்கமும் வங்காரமும் சேர்த்தரைத்து, வங்காரத்தை போட்டாதான் எதுவுமே உருகும், வங்காரமும் சேர்த்தரைத்து கும்மிடி செட்டில் போட்டு மூசையில போட்டு கும்மிடியில வச்சு ஊதினீங்கன்னா வேளன் பூரா ஊதினால் மக்கானால் வெள்ளியாமே. நீங்க வேலைக்கிழமை முழுக்க ஊதின்னு இருந்தீங்கன்னா மக்கானால் வெள்ளிக்கிழமை வரும். அப்பமே நான் குசும்பேன் அப்படின்னா பாத்துக்குங்க. ஆமா, எங்க முத்துகிருஷ்ணன் ஹெட் மாஸ்டர் அதை அன்னைக்கு கேட்டு இருந்துட்டு அன்னைக்கு விட்டுட்டாரு. என்னைக்கோ ஒரு நாள் மாந்தோட்டத்துல மாங்காய் அறுத்தன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் அன்னைக்கு அடிக்கிறார். ஏண்டா மக்கானார் வெள்ளியா வரும் இந்தாடா சார். ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியல பாருங்க. ஆக நமக்கு அவர் என்ன சொல்றாரு, நெருப்புல வச்சு 5 லோகத்தையும் வேதித்து விட்டுலாம், எல்லாத்தையும் மாத்தலாம், அவ்வளவு சக்தி வரும். வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம், இன்னொருத்தங்க கண்ணில் தெரியாம டிசப்பியர் மறைந்து வாழ முடியும். வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம். விண்ணவர்னா யாரு? தேவர்கள் வந்து இறங்குவாங்களா? அல்ல, வெறும் பெரும் அறிவாளிகள், பெரும் அறிவாளிகள், பெரும் திறமசாலிகள், அவங்க எல்லாம் நம்ம வேலை வாங்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆற்றல் வரும். விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், சாகர வரைக்கும் நம்ம இளமையோடவே இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினுள் புகுதலாம், அதுதான் கூடு விட்டு கூடு பயிறது. சலமேல் நடக்கலாம், தனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்து பெற, தன்னிகர் இல்லாத சித்துகள் அத்தனை பெறலாமா? ஒரு மனிதனால் இத்தனை முடியும் அப்படிங்கிறார் அவரு தாய்மான சுவாமிகள். கடைசியா என்ன சொன்னார் தெரியுங்களா? சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் அரிது. அந்த நடுவுல வர வார்த்தை பாருங்க, திறன். சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் அரிது, சத்தாகியே என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமேனார். எப்படி? அவர் வந்து சிவபெருமானே, பரமேஸ்வரனே, அவனே இவனே அப்படிலாம் சொல்லல, அறிவான தெய்வமே தேசோமயானந்தமேனார். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது. திறன் வார்த்தை பாருங்க, அது சாதாரண விஷயம் அல்ல, அது பேராற்றல். அந்த பேராற்றல் எது? அந்த மனதை அடக்குதல் என்பது பேராற்றலானது. அது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல அப்படின்னு அங்க சொல்லிவிட்டார். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது, சத்தாகியே என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசுமே. அப்போ இவன் சரியா அறிவை பயன்படுத்துவானே ஆனால் அந்த பேராற்றல் நமக்கு எளிமையாகும். அந்த அறிவை பயன்படுத்துறது என்ன? முதல்ல இதை பார்த்து பயந்தமே, நடக்குமா நடக்காதான்னு சொல்லி கேள்வி எழுந்துச்ச, அத முதல்ல அப்படி ஒதுக்கி வச்சிட்டோம்னாலுமே நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துடும். மனம் அங்க சாவி, அதுதான் சாவி, மனம் தான் சாவி. அது கொடுத்துச்சுன்னு சொன்னா அமைதி தானா வரும். அமைதி தானா வந்துருச்சுன்றது உணர்ந்தீங்கன்னு சொன்னா, ஐயா சொன்னார் பாருங்க, படிப்படியா சொன்னார், அழகா சொன்னார். சித்திவளாகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாடின பாடல்ல, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து
ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவேனர். அந்த நினைந்துனர் பாருங்க, அதுதான் அமைதி. எப்படி அந்த நினைந்து என்ன அந்த நினைப்புன்னு சொன்னா, நம்ம இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணுமே, 5:30க்கெல்லாம் தொடங்கணுமே, 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆச்சு, இப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமே, இப்பெல்லாம் நினைச்சிட்டு தான் ஒன்றும் நடக்காது. அங்க இருந்து வந்தோமா, எங்க வரோம், விநாயகர் கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறோம்? எங்க அண்ணனை வணங்குறதுக்காக வேண்டி. அங்க இருந்து வந்துட்டு, ஆமா அங்க இருந்து வந்துட்டு இங்க ஐயா அவரு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருப்பாரு. நல்ல அலங்காரம் சூப்பரா இருக்கும், எல்லாம் பண்ணிட்டு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருப்பாரு. நேற்று ராத்திரி தான் இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு காசை பிடிங்கிட்டு போய் புதுசா செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த செருப்பை போட்டுன்னு வந்திருக்கோம், அது வாசல்ல விட்டுருக்கோம். இங்க ஐயாவை பார்த்துட்டு அவரு தீபாராதனை காட்டிட்டு இருப்பாரு. இவங்க அப்படியே மனசுக்குள்ள விநாயகா என்னத்தை வேண்டது இந்த இடத்துல வந்துட்டு அப்படி நினைக்கும் போது, ஆமா செருப்பு போட்டுன்னு வந்தோம், எப்படி வெளியில விட்டுருக்குறோம். எவன் தலையில போனாலும் யார் எடுத்துன்னு போறாங்களோ யாருக்கு சொந்தமாகுதோ அப்ப எதை வணங்குறாங்க அவங்க? அப்போ செருப்பை வணங்குறாங்க. பாத்தீங்களா? இதுதான் உலகம். இந்த உலக இயலுக்குள் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை மறந்து எந்த ஒரு மனிதன் எந்த வேளையில் இறை சிந்தனை வந்து விடுமையானால் அதில் நிலைத்திருங்கள், அதை தொடருங்கள், அதிலேயே இருங்கள். அதுதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை தான் நினைந்து நினைந்து எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. அந்த நினைவுல இருங்க. உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீ மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையுள் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. படிப்படியா சொன்னார் பார்த்தீங்களா? அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த நினைவு வந்துவிட்டால் அதிலேயே நில்லுங்க. அதுக்கு அடுத்து உங்களை செயல்படுத்த போறது யாரு? பரம்பொருள் செயல்படுத்தும். என்ன தேவையோ அது நடத்தும். சரியா அந்த நினைவுல இருந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும். இதுவரை கண்டிராத உணர்வு நமக்குள் வரும். அந்த உணர்விலேயே நீங்கள் இருந்து கொண்டிருந்தால், அது என்னடா இப்படி ஒரு உணர்வு இருக்கு, அதிலேயே நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா உனது உள்ளம் நெகிழ்வடையும். நெகிழ்ச்சி அதை சொல்லுங்க. ஒன்றன் பின் ஒன்று, ஒன்றன் பின் ஒன்று. அதனுடைய விடை என்ன? இது எதுவானால் அது என்னவாக மாறுகிறது அப்படின்னு சொல்றார். நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படி வந்தாச்சுன்னு சொன்னாலுமே அன்பே நிறைந்து நிறைந்த. அன்புனா யாரு? பெருமான், இறைவன். இறைவன் நிறைஞ்சிருவானா? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்பு என்றால் பரம்பொருள். பரம்பொருள் நிறைந்து விட்டால் அது சுத்தமானது. சுத்தம் நிறைந்து விட்டால் அங்க அசுத்தம் நிக்காது, வெளியேறிடும். இதுதான் சுத்தம் நிறைஞ்சிடுச்சுன்னா அசுத்தம் வெளியேறிடும். அதான் அன்பே நிறைந்து நிறைந்து. அப்போ எது வெளியேறுது? ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. இதுல வர கண்ணீரா? இதுல வர கண்ணீர் அல்ல. இந்த ரோமத்தோரத்திலிருந்து வரக்கூடிய நீர் அதுதான் அசுத்தம். அது வியர்வை, அது உடம்புல நனையும். இப்ப எனக்கு உள்ள பனியன்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்? எனக்கு காத்து பத்தாது. வந்துருச்சா? இதுதான் ஐயா சொல்றாரு. ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம் சொன்னா அசுத்தம் எல்லாம் வெளியேறிடுச்சு இல்லையா? சுத்தம் நிறைஞ்சிருச்சு இல்லையா? அப்ப நம்ம கிடைக்க வேண்டியதான் கிடைக்கும். என்ன? அருளமுதே. இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடிய அமுது நமக்கு கிடைக்கும். அது என்னவா? நன்னிதியே. அதுதான் நல்ல நிதி.
நம்மளே நீ சேர்த்து வைக்கிறோமே அதெல்லாம் நிதி அல்ல, அதுதான் நல்ல நிதி. சாதாரண நிதி என்று சொல்லவில்லை, நன்னிதியே. அது என்னவாம்? ஞான நடத்தரசே. அப்படின்னா என்ன? இறைவனுடைய அந்த ஆற்றல் செயல்பாடு, அவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத நமக்குள்ள தெரிஞ்சிடும். ஞான நடத்தரசே, அவன் அரசன், அவன் தான் எல்லாம் செய்யக்கூடியவன். அவன் யாராம்? என்னுரிமை நாயகனே என எல்லோருக்கும் உரிமையானவன், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் உரிமையானவன், என்னுரிமை நாயகனே என அதை உணரணும், நம்ம தெரிஞ்சிருக்கணும். வணைந்து வணைந்து, இந்த சொல்ல ஐயா அருமையா பயன்படுத்திருக்காங்க. வணைந்து வணைந்து, வணைந்து வணைந்துனா என்ன? உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து இறைவனை வணங்குதல் என்பது பொருள். அத என்ன சொன்னாங்க? சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னா. சாஷ்டாங்க நமஸ்காரம் சொன்னா உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைத்து வணங்குது. அத ரொம்ப எளிமையா வணைந்து வணைந்தினர். வணைந்து வணை அப்படி இருந்தால் ஏத்துதும் நாம், நமக்குள்ளேயே உயர்ந்த நிலை வந்துவிடும். எந்த உயர்ந்த நிலை? ஐயா என்ன சொன்னாங்க? நிறைய பேர் என்னென்ன சொன்னாங்க? இத பாரு, நீ இப்படி நடந்துகிட்டீங்கன்னா உனக்கு சொர்க்கம், இப்படி நடந்துகிட்டீங்கன்னா உனக்கு நரகம், நரகம்னா இந்தந்த வேதனைகள், சொர்க்கம்னா இந்தந்த சாதனைகள், இவ்வளவும் கிடைக்கும். அப்படிலாம் ஆசை வார்த்தை பயமுறுத்துற எல்லாம் பண்றதுதான் எல்லாருடைய வேலையும். ஆனா ஐயாதான் சொன்ன அதெல்லாம் யாருக்கு? செத்தவனுக்குல அது. ஆனா இவர் அதை சொல்லல, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். இப்படி இந்த தொடர்ச்சி நான் சரியா நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையே, நான் இட்டுக்கட்டி பேசல, அதுக்காக வேண்டி உங்களை ஆசை வார்த்தை காட்டி உங்களை மயக்கல. புனைந்துரையேன், பொய் புகழ், பொய் சொல்லல, சத்தியம் சொல்க, உண்மை உரைக்குகின்றேன், சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபை, இந்த உடல் பொற்சபை, அதனுள் சிற்சபை இருக்கிறது, அதில் புகும் தருணம் இதுவே. இந்த மாதிரி இருந்தா மட்டும் அதுல புக முடியும். அதற்கெல்லாம் எது தேவை? அமைதி தேவை. மனம் அமைதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் அங்க சொன்னார். இத்தனையும் உலகத்தில் உள்ளதெல்லாம் சாதிக்கலாம், இந்த மனதை ஒருநிலைப்படுத்துதல் என்பது அவ்வளவு சாமானிய காரியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இந்த குணங்குடி மஸ்தான் ஒருத்தர், அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த மனம் குரங்கு அப்படின்னு அவர் தான் சொன்னார். மனதை குரங்கு என்று வகைப்படுத்தியவர் குணங்குடி மஸ்தான் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? செட்டி செய்ய வேண்டியதும் இல்லை, பரதேசிகள் சட்டி எடுப்பது உன் தொல்லை, பிச்சை கஞ்சிக்கு திட்டமிட வேண்டுமோ கல்லை, உறங்குவதற்கு குட்டி சுவறுகளில் உண்டும் எல்லை, ஈடும் நமக்கு பட்டணத்தில் எவருமே இல்லை, அறிவு கெட்ட மட்டி அறியான் இந்த சொல்லை, மனக்குரங்கை கட்டி வைத்தாலும் காட்டும் பல்லை. அவர் தான் சொன்னார், மனம் என்பது குரங்கு, அது எப்படி நீங்க கட்டி வச்சாலும் அது பல்ல காட்டும். மனக்குரங்கை கட்டி வைத்தாலும் காட்டும் பல்லை, அதை படித்து துஷ்டமாமாய பிசாசை துரத்தி கொள்ள போவோம் குணங்குடிக்கெல்லோரும் புறப்படுங்கள், போவோம் குணங்குடிக்கல். நம்ம எல்லாம் நான் கூட குணங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு போட்டிருக்கு. அப்ப நிறைய பாட்டு பாடுவாங்க. அவருடைய பாடெல்லாம் நான் தாய்மான சாமி பாடையும் குணங்குடி மஸ்தான் பாடெல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி வரும், பாடுவாங்க. அப்ப நான் குணங்குடின்னு ஒரு ஊர் இருக்கா போட்டிருக்கு, அந்த ஊருக்கு இந்த ஆளுங்கெல்லாம் போவானுங்க போட்டிருக்கேன், எங்க அப்பாவும் சேர்த்து. நான் இப்ப நாத்திக்கேன், இந்த தோளுக்கு மண்ணாங்கட்டி தெருப்பு இதெல்லாம் எனக்கு கிடையாது. எங்க அப்பாவை பார்த்தனா ஒரு மாதிரியா ஏசுவேன், ஏளனமா. ஏன்பா நல்ல தமிழனுக்கு பிறந்தீங்க, தமிழனா இருக்கிறீங்க, எவனும் வெளிநாட்டுக்காரன் கொடுத்த குறுக்கு எழுத்தை படிச்சுட்டு இருக்கீங்களாப்பா, ஏதோ முட்டா, அதுவும் அறிவிலிக்க முட்டாளுங்க அப்படிலாம் சொல்லுவேன். கிறுக்கணுங்க, எவனோ கிறுக்கணுங்க குறுக்கு எழுத்து இப்படி எழுதுற மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் இப்படித்தானே எழுதுவோம், அரபி எழுத்து அங்கிருந்து வரும். அதனால எவனை கிறுக்கணுங்க குறுக்கு எழுத்து கற்றுக் கொடுத்துருக்கான், அதை போய் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் பேசுவேன். அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட மோசமானவன் தான் இப்ப வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறான். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா திருவருட்பாவை தந்து வள்ளல் பெருமான். அதான் அதை நம்ம ஊன்றணும், நம்ம அதுவாயிரணும், அதுக்குள்ள இருக்கிற சத்தியமா நம்ம வந்துட்டு சுவைக்கணும். சும்மா ஏதோ நேரத்துக்கு வந்தோம், பேசினாங்க, கேட்டோம், கை தட்டினோம், பரவாயில்ல இன்னைக்கு நல்லா ஒரு நேரத்தை நல்லா ஓட்டிட்டோம், நோ அதெல்லாம் கிடையாது. திருவருட்பாவை எடுத்தோம்னா என்ன சொன்னாரு, ஒரு பாடலையாவது எடுத்து வச்சுக்கிட்டு
அவர் என்ன சொன்னாரு, எந்த எண்ணத்துல சொன்னாரு, நோக்கம் என்ன அப்படிங்கறத ஒரு பாடலுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணா கூட போதும். அப்பதான் நம்ம திருவருட்பா படிச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? 6000 பாடலையும் படிக்க வேணாம். 17 பாடல்களுக்கு குறைய 6000 பாடல்கள். வலது பக்கத்துல இருந்து எழுதணும் நாங்க, அவ்வளவுதான். இங்க இருந்து எழுதணும், இடது பக்கத்துல இருந்து போறது. அங்க இருந்து வந்தா வலது பக்கத்துல இருந்து வருது. அவங்க வலதை உயர்வுபடுத்தினாங்க, அவ்வளவுதான். இது இடதுல இருந்து வலதுல போய் சேரணும்னு சொல்லுது. அதுக்கு நாங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இப்படி விவாதங்கள்லாம் நாங்க நிறைய நடத்தியிருக்கோம். அதாவது முதல்ல நான் வந்துட்டு ஒரு எதிர்மறையா இருந்த காலத்துல இல்ல, இறை நம்பிக்கை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. அது ஏன் அங்க இருந்து இங்க, இது ஏன்? எங்க அப்பா ரொம்ப தமிழ் புலமை மிக்கவங்க, ரொம்ப விவரமானவங்க. அவங்க சொல்லுவாங்க, டேய் இது வந்துட்டு இடப்புறம் இருந்து வலப்புறத்துல போய் முடியணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு உயர்வு இருக்கு. ஆனா அது என்ன தொடங்குறதே நீ வடப்புறத்தை தொடங்கு அப்படின்னு அது சொல்லியிருக்கு. இதுல நோக்கம் ஒண்ணுதான், எதுவாக இருந்தா நோக்கம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எழுதின எழுத்து பழமை வாய்ந்த மொழிகளில் ஒன்று அரபியம் ஒன்று, ரொம்ப பழமை வாய்ந்தது. அது இறையாண்மை என்பதும் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது. இது இந்த தமிழுக்கும் அரபிக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதெல்லாம் எப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, எனக்கு இறை நம்பிக்கை வந்துச்சு பாருங்க, அதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப குர்ஆன்ல என்னவா இருக்கும், நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றுக்குள்ள என்னவா இருக்கும், அவர் என்னெல்லாம் செய்தாரு, மக்களுக்கு எதுக்காக எடுத்து சொன்னாரு, அது ஏன் ஒரு தனியா இருக்குது, அது ஏன் மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க, ஏன் மாற்று கருத்தோடு இருக்காங்க அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் வந்தப்போ அந்த ஆய்வும் செய்து நிறைய அந்த விளக்கங்கள் கிடைச்சிருக்கு சகோதர சகோதரிகளே. ஆக இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது எதுன்னு சொன்னா, இத்தனையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு மனதை நிலைப்படுத்துதல் முடியாது. அதுதான் அவர் சொன்னாரு, மனக்குரங்கை கட்டி வைத்தாலும் காட்டும் பல்லை, அதை படித்து துஷ்டமா மாய பிசாசை தூரத்தி கொள்ள. அந்த மாய பிசாசு நமக்குள்ள இருக்கு, அதுக்கு போவோம் குணம் குடிக்குள்ள. குணம் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் எதுனா பரம்பொருளை அடையக்கூடிய சிந்தனைக்குரிய இடம். அந்த இடத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு அழைக்கிறார். அதனால அவருக்கு குணங்குடி மஸ்தான் பேர். அவர் ஊரெல்லாம் எல்லாம் கிடையாது, அவர் ஊரு தொண்டி, தொண்டிலிருந்து வந்தவர். அவர் வந்து தங்கி இருந்த இடம் தான் இன்று மக்களால் பெயர் சொல்லக்கூடிய தண்டையார்பேட்டை. ஆனா அதுக்கு பேர் தண்டையார்பேட்டை அல்ல, தொண்டியார்பேட். அதுக்கு பேரு தொண்டியார். தொண்டியிலிருந்து வந்த குணங்குடி மஸ்தான் வாழ்ந்த பகுதி என்பதனால தொண்டியார். நான் இப்ப வந்து வர தாம்பரத்தார் வந்துட்டாருப்பா, கேகே நகர்கார் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி அவர் தொண்டியார் சொன்னாங்க. அந்த தொண்டியார் பேட்டு தான் தண்டையார் பேட்டையா மறுவிச்சு. புரியுதுங்களா? அவர் இருந்த இடம், அவர் தான் ராயபுரத்துல தான் அவர் அடக்கமா இருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, அவர் ஒரு அறைக்குள்ள போனாரு. வெளியில நீங்க வந்துட்டு அறைக்கு வச்சு சீல் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போயிட்டாரு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல கருவேல மரங்கள் காடுகள் இருக்கிற இடத்துல அவருடைய உடல் இருந்திருக்கு. அவர் அறைக்குள்ள போனாரு, என்ன நீங்க காணாதீங்க போங்கன்ட்டாரு, வெளியில பூட்டிக்கங்கன்ட்டாரு. ஆனா அவருடைய உடல் எங்க இருந்தது, அந்த கருவேலம் காட்டுக்குள்ள கிடந்தது. அதை கொண்டு வந்து அவர் எந்த அறைக்குள்ள போனாரோ அந்த பூட்டை உடைச்சு உள்ள அவர் அடக்கம் பண்ணி சமாதி பண்ணிட்டாங்க. அதான் எனக்கு ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமாதி. அவருடைய நிலை என்ன தெரியாது. வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு, எப்பொழுதும் போல் நான் இந்த அறைக்குள் செல்பவன் வெளியில் வருவேன் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். அதே வேளையில் நான் உள்ளே சென்று என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஆராய்ச்சியும் செய்ய வேண்டாம். நீங்கள் வெளியில் தாளிட்டுக் கொள்ளுங்கள். நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு 2.5 கலக்கும் தருணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். கடைசியில பெருமானை காணவில்லை. அந்த வெள்ளை அடிச்ச செவத்துல நெருப்பு ஜுவாலைகள் பட்ட அடையாளம் இருந்ததுனால அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட 2.5 கலந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பார்த்த நாள் இருக்குதே, அதுதான் தைப்பூச நாள். என்னைக்கு அதை பார்த்தாங்களோ அது தைப்பூச நாள். அதனால தைப்பூசத்தன்னைக்கு தான் ஐயா ஜோதி ஆனார்னு சொல்லி நம்மள நம்பிக்கிட்டு அதை ஒரு பெரிய இதா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுவெல்லாம் உண்மை. அவர் எப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட 2.5 கலந்தார் என்பதை யாரும் கண்டவர் இல்லை. நம்ம தொடர்ந்து பார்த்த நாள் அன்னைக்கு, அதனால அதை வச்சுக்கிட்டோம். ஆக இதெல்லாம் எதை குறிக்குதுன்னு சொன்னா, அந்த நிலையை நம்ம அடையிறதுக்கு என்ன வழின்னு சொன்னா, இந்த உலக சிந்தனை, உலக செயல்பாடுகளில் இருந்து வருவது என்பது எளிமை. எங்க பழகி போச்சுங்க, முடியுமாங்க? முடியும். அந்த செயல்பாடுகளில் இருந்து வருவது எளிமை.
ஆனா அந்த எண்ணத்துல இருந்து வர்றதுதான் முடியாத காரியம். அதுதான் பெரிய. அதனாலதான் சொன்ன மனம் ஒரு குரங்கு, மனக்குரங்கை கட்டி வைத்தாலும் காட்டும் பல்லை அப்படின்னு சொன்னார். ஆக இந்த விதமாக இருக்கக்கூடிய அந்த மனசை நம்ம நேர் செய்யணும்னு சொன்னா அதுக்கு துணையா வர்றது எதுன்னு சொன்னா சாதாரண தண்ணீர். இந்த சாதாரண தண்ணீரை நாம் சிறுக சிறுக பருகுவோமே ஆனால் நம்ம சிந்தனை எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கும். அது மனதை நிலைப்படுத்துவதற்கு ஒரு வசதி. அப்ப நம்ம சமாதானத்துக்கு வந்துட்டோம்னா நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஐயா சொன்ன அந்த நினைவு, இறைவன் பால் பரம்பொருளின் மீது உள்ள நினைவை நாம் கொண்டு வருவதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் அதுதான் அமைதி. அந்த அமைதி இவனை பிறந்த பிறவியின் பயனாகிய இறைவனோடு இரண்டரை கலக்கக்கூடிய அந்த நிலையை நமக்கு வழங்கும். இதைத்தான் சொன்னாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்தாலும், நீங்க அந்த பிரச்சனையை உள்ள போட்டு அதுக்கு பதில் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எதிர்மறை என்ன பண்ணலாம்? நமக்கு வசப்படுறது என்ன பண்ணலாம்? அந்த சிந்தனையெல்லாம் இருக்க வரைக்கும் நமக்கு நல்ல முடிவே வராது. கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் போய் இருந்து எனக்கு சும்மா விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு நீங்க கொஞ்சம் தண்ணியை குடிப்போம்னா அப்போ அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு அங்கேயே கிடைக்கும். மனம் சமாதானம் அடைஞ்சிடும். இதெல்லாம் எங்களுடைய அனுபவம். மனம் சமாதானம் அடையும். அப்போ முதல்ல நம்ம என்ன நினைச்சோமோ அதுல இருந்து கொஞ்சம் வேறுபடுவோம். கொஞ்சம் வேறுபட்டதுமே மற்றவங்களுடைய செயல்பாடு மாறிடும். ஒரு மாதிரி கொஞ்சம் அடக்கிரு, கொஞ்சம் பொறு, நம்மலாம் இருக்கிறவங்க எல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் ஆள் மாறி இருக்கு, கொஞ்சம் பொறு, மாறிடும். சூழ்நிலையே மாறிடும். எந்த விபரீதம் அங்கு நடக்க இருந்ததோ அந்த விபரீதம் நடக்கவே நடக்காது. அதற்கு மாற்று உபாயம் அங்கு நமக்கு கிடைத்துவிடும். அதற்கு வழிகாட்டுறது எது? அந்த அமைதி தான். அந்த அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். குடிப்பழக்கத்தை நீக்கிரலாம், குடிப்பழக்கத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா போதாது. நம்ம அதுக்காக வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்ன பயிற்சி போட்டிருந்தாங்க. நாங்க பாண்டிச்சேரி கவர்னருடைய பிஏ சிவராமன், அவருடைய மகன் ராமமூர்த்தி, அரசாங்க அதிகாரி, எப்போ போனாலும் கவர்மெண்ட் வேலை செய்யும்போது கூட தண்ணியோடு தான் இருப்பார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இத்தனைக்கும் அவங்க வைஷ்ணவம். அந்த வைஷ்ணவே அவருக்கு 24 மணி நேரம் தண்ணியோடு தான் இருப்பார். இவனை எப்படா சரிப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு நாங்கள் எவ்வளோ முயற்சிகள் பண்ணோம். நடக்கலை. சரி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு புள்ள பாவம் அவ இருக்கா. அவள் பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வந்ததும் அவளை தூக்கி காரில் போட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த மண்டபத்தை பார்த்தா இப்போ காணோம். தர்சாம் ரோட்டில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் அவளுக்கு கல்யாணம் நடக்க போகிறது, அவளுக்கு மட்டும் தெரியாது. கல்யாணத்தை பண்ணி வச்சோம். வச்சதுனால எந்த பயனும் இல்லை. அவள் வாழ்க்கையும் சேர்ந்து கட்டுச்சு. அந்த பாவம் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். இந்த பாவமெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம். அது என்ன பண்ண போதோ தெரியாது. இவன் என்ன பண்ணா மறுபடியும் குடிச்சு கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்பதான் இந்த இது கிடைச்சிது. எது? இந்த அம்பிகா பத்தி போட்டிருக்கக்கூடிய அந்த போர்டு நேராக கொண்டு வந்து சேர்த்தோம். அவங்க கேட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வாரம் பணம் கேட்பாங்க, கொடுக்க தயாரா இருந்தோம். ஒரு நாள் சும்மா ராமமூர்த்தி என்ன பண்றான்னு பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனா பயிற்சி கொடுக்கிறாரு டாக்டர். அந்த டாக்டரும் இவனும் சேர்ந்து உட்காந்து குடிக்கிறாங்க. அதனாலதான் எங்களுடைய அனுமதியை வாங்காம, எப்படி எங்களுக்கு தெரியாம நீங்க வந்து அவரை பார்க்க கூடாது அப்படின்னு முதல்ல அவங்க கட்டுப்பாடு போட்டாங்க. இப்படி கட்டுப்பாடு போட்டாலுமே நமக்கு கேள்விக்குறி வந்துடும். இல்லை என்னதான் நடக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா 2 பேரும் குடிக்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டு எங்க நண்பர் டாக்டர் சுப்பிரமணியம்னு இருந்தார். அவரையும் கூப்பிட்டு அண்ணன் வாங்கினேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்து இன்னும் 2-3 பேர் தவுள் வாசிக்கிறவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்து மெல்ல உள்ள போய் பார்த்தா ஏகாந்தம். எப்படி இருக்கும்? அந்த டாக்டர் அடிக்கிறதா இவனை அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேதனைப்பட்டு, எனக்கு அப்பெல்லாம் நான் ரொம்ப நல்லவன், ஆமா தூக்கி நிறுத்தின ராமமூர்த்தியை நிறுத்தி விட்டேன். ஒரு பஞ்சு அவனை நாக் அவுட். அவன் போய் விழுந்தான்ல, இன்னும் எனக்கு ஆத்திரம் அதிகமாக வச்சு அவனை அடிச்சு முகத்துல உள்ள ரத்தமெல்லாம் ஊற்றி அப்படியே கீழே இறக்கி கொண்டு வந்து வண்டியில ஏற்றிக்கிட்டு பாண்டிச்சேரி போற வரைக்கும் அடிச்சு கூட்டி போய்
ஒளிடா, இனிமே உன் விஷயத்தை தலையிடுறதே இல்லடா, அவளுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியலடான்னு சொல்லிட்டு நாங்க வருத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் இதை விட பிரமாதமா பாண்டிச்சேரியிலே குடிச்சிட்டு ஒரு டாய்லெட்ல போய் ஒழுங்கு செத்து விட்டான வைங்க. என்ன அவன் மட்டும் இருக்கா? நான் எதுக்காக இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஒத்துழைப்பு மனத்தளவிலும் இருக்க வேண்டும், செயல்பாட்டிலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியமும் அப்படிதான். மனம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செயல், மனம் இல்லாவிட்டால் செயல் இல்லை. திருவள்ளுவர் கூட அந்த ஒரு இடத்தை சரியா சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? சொல்லுவதற்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது ரொம்ப ஈஸிங்க, செய்யறது கஷ்டங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? இல்லை, செய்வ நாடுகிறதே மனம், அதுதான் அந்த இடத்துல முக்கியம். சொல்லுவதற்கும் எளிய, உண்மைதான், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், அது முடியாது. மனசு அதுக்குள்ள வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். அந்த மனசு அந்த இடத்துல உறுதியா நின்றுச்சுன்னா வெற்றி பெற்று விடலாம். எவ்வளவு பெரிய இடர்பாடு இருந்தாலும் அதை வெற்றி பெற்று விடலாம். அதற்கு துணையாக இருப்பது எது? அதை வெற்றி பெற நமக்கு வழிகாட்டுவது அமைதி, மௌனம். நீங்க எவ்வளவுதான் போட்டு தாக்கட்டும், இவன் மௌனமா இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய ரகசியம் தான். அவன் மௌனத்துல இருந்து வாயை திறந்துட்டான், எல்லாமே போச்சு. கையுக்குள்ள மூடி வச்சிருக்கிற வரைக்கும் ரகசியம். கையை திறந்துட்டா ₹1 காயினா இவ்வளவுதானா? அப்ப அதுக்கு முன்னாடி அது என்னது? அது தேவ ரகசியம். ஆக எல்லாம் எதில் இருக்கிறது என்றால் அந்த மனதில் தான் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, உங்க பிள்ளைங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க, உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரிடத்திலும் நாம் இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அவர் மேடையில இருந்து அனௌன்ஸ் பண்றாரு, காலை நீட்டுறாங்க, கையை தூக்குறாங்க. இதெல்லாம் நடந்ததுனால இன்றைய யோகா தினம் வெற்றி பெற்று விட்டதா? வெற்றி கிடையாது. 5 நேரமும் இப்படி வச்சுட்டு, அப்படி கையை வச்சுக்கிட்டு, வாயில அரபு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் குனிஞ்சு நிமிந்து தரையில முட்டி போட்டு நெத்தியை கொண்டு போய் தலையில வச்சு நிமிந்து இப்படி எல்லாம் தொழுதுட்டாப்புல நடந்துருமா? அப்படி இல்லையா? எங்க அண்ணன் முன்னாடி நின்றுகிட்டு அவருக்கு ஒரு பெரிய அது என்ன சொல்றது, ஒரு அகவல் பிரச்சனை நான் எழுதியிருக்கேன். ஓம் கணபதி ஆம் கணபதி அம்மாம சிவாய நமக முக்கனுடையோன் மூசியவாகனா சக்கரை பால் போலம் தானுன கழிப்பின் அத்திமுகவா ஆரம் உன் தம்மையா வெற்றியா எனக்கு உலகம் தமிழே சுத்த பரிபூர்ணா சுவாமி நாயகா வித்தேரியேன் விளம்ப மாட்டேன் 5 எழுத்து ஓதி அருணடி வணங்கி நெஞ்சில் புத்தி நினைவறியேன் வேதசாஸ்திரம் உலகம் பொருளே மாதவ மருகா மகா கணபதி ஏவல் பில்லி எஞ்சி தந்திரம் பாவை பச்சடுக்கு பலவகை மந்திரம் ஏறாமல் எங்கள் மேல் வந்து காரா எனதுடைய கந்தா தமையன் வல்லமைப்பாக வாவா எங்கள் முன் கல்லை பிளந்து கருமலை துடைத்து வல்லமையாக வருகின்ற பேய்களை எடுத்து கிழித்து இருளக்குள்ளே வடபட குத்தி வறுமை எடுத்து பங்கப்படுத்து பார்வதி அகா அருகா அரசிகா அரமகாரம் இருந்த மகாகணபதி எங்களை நினைத்து எங்கள் மேல் வருகின்ற ஐயம் பிடாரி அழகான துர்க்கை வையம் இருக்கும் மகாதுர்க்கி சாமுண்டி எதிர்த்தவர்களுடன் எதிர்பட்ட பார்வை அடுத்து வருகின்ற அக்னி பூதர்கள் பிரம்மராட்சிகள் டாக்கினி ஷாக்கினி நலமுடன் ஆடலை விகார அவட சூனை வாள் கொண்டு வீசி தான் கொண்டு எங்கள் முன் சரிசியம் பேய்களை குத்தி எறியறி குடலை பிடுங்க ரத்தம் முருக நலம் நடத்து வாங்க வாங்க வல்லமைப்பாக ஓங்கு ஓங்கு முயா சுதன் அச்சுத முருகா காசிபதியே கரியேவா ஓம் சுவாயனவா ஓம் கணவதருகே ஆம் கணவதருகே அஷ்ட கணவதருகே ஸ்ரீ கணவதருகே ஸ்ரீங்கார கணவதருகே உச்சிஷ்ட கணவதருகே சுவாமியான அழைத்தபோது வாவா எங்கள் முன் எதிராளியானவன் பக்கத்திலிருந்து பார்த்துட்டு பாடல்களை ஓடி வருவா உத்தம எங்கள் முன் வாவா சுவாகா. நீங்க 10 லட்சம் முறை சொன்னாலும் வரமாட்டான். வருவானா? வரமாட்டான். விநாயகர் கோயில்ல வந்து இருந்துகிட்டு இந்த ஆளு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த அரங்கத்தில் இப்படி பேசுவான். நினைக்கணுமா இல்லையா? நினைக்கணும். தெளிவு கிடைக்கணும். இதுல ஏன் அவன் வரமாட்டான் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏன் தெரியுமா? ஓம் கணபதி அவம் கணபதி அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு அடுத்து ஆமா சிவாய நமன்னு சொல்ற எண்ணம் எனக்கு வருது இல்ல. நல்ல கவனிங்க. ஒரு வரியை சொல்லிவிட்டு அடுத்த வரியை தப்பு இல்லாம சொல்லணும்ன்ற எண்ணம் எங்க போகுது நமக்கு? அந்த வரி மேலதான் போகும். அந்த அகவலுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியதுதான். நம்ம தொடர்ந்து ஒரு இடம் விட்டு போனா கூட ராகமா சொன்னோம்னா சந்தம் கெட்டு போயிடும். சந்தம் கெட்டு போச்சுன்னா மொத்தமும் போயிடும். ஆக நமக்கு சிந்தனை எங்க இருக்கும்? அதுலதான் இருக்கும். நம்ம எங்க இருந்து போய் பாக்குறது? அவன் எங்க இருந்து வருவான்? அவன் பாட்டு நல்லதான் பாடுறான்னு சொல்லி அவன் கேட்டு ரசிச்சு உட்காந்துருப்பான். இவ்வளவுதான்.
இதுதாங்க உண்மை. நீங்க எத்தனை தான் நீங்க நெத்திய தேய்க்கிற அளவுக்கு நம்ம தொழுது நடத்தினாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பெரிய பெரிய பிரேயர் நடத்தினாலும் சரி, நீங்க என்னத்தை வணங்கிட்டு இருந்தாலும் சரி, நிச்சயமாக நமக்கு அதில் நினைத்த காரியம் நடக்கவே நடக்காது, வரவே மாட்டார்கள். ஏன்னா நம்ம சிந்தனை அதன் மேலதான் இருக்கும் ஒழிய அந்த நேரம் எல்லாம் அவன் மேல இருக்காது. மனம் தூய்மையற்றதாகி விடுகிறது. அதான் உண்மை. அப்ப அமைதி இருக்க வேண்டும். அமைதி என்பது ஒருநிலைப்படுத்துதல். அது அவங்ககிட்ட போகணும். அது நம்ம கிட்ட இல்ல. ஒரு காரியம் இப்படி அல்லாஹ் அக்பர் வச்சாச்சு, அப்படி வச்சதுமே குணினுன்ற எண்ணம் வந்ததுமே இறைவனை விட்டு நம்ம விலகிட்டோம், இறை சிந்தனையிலிருந்து விலகிட்டோம். ஏன்? குணினுன்ற எண்ணம் வந்தாச்சு. சூடத்தை எடுத்து காட்டும் போதே குறைந்து இன்னும் கொஞ்சம் வைக்கணும், அந்த எண்ணம் வந்தாச்சு. இதனாலதான் சொன்னாங்க குலார்ணவ தந்திர சாஸ்திரம்ன்ற நூல்ல சிவபெருமான் சொல்லுவதாக வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், உத்தமும் பிரம்ம சத்வாவோ மத்தியமும் தியானதாரண ஜபஸ்துதி அஸ்யோ அதமே மூர்த்தி பூஜா அதமோ அதமன்ட்டான். அப்படி சொன்னா நம்ம இந்த உருவமெல்லாம் வச்சு நம்ம வணங்க முடியாது. அவன் சொன்னதை நம்ம கடைபிடிக்கிறதா இருந்தா. ஏன் அப்படி சொன்னாங்க? கோயில்ல எதுக்கு இருக்கு? நம்பிக்கை நமக்கு வரணும், தெய்வ நம்பிக்கை நமக்கு வரணும். அதற்கு ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அதன் மேல நம்மளுடைய இதை செலுத்தணும், அதை நம்பி நம்ம எடுத்துக்க முயற்சி பண்ணணும். அதற்காக தான் கோயில். அதே வேளையில அங்க எதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அது நமக்குள்ளேயும் இருக்குதுன்றதை நம்பணும், நம்பி நமக்குள்ள தேடணும். வெளியிலே தேடினா அதுக்கு பேர் தெய்வீகம், நமக்குள்ள தேடினா அதுக்கு பேர் ஆன்மீகம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? கோயில் பேரை போட்டுட்டு ஆன்மீக பெருவிழா. அது எப்படி ஆன்மீக பெருவிழா ஆயிடும்? அது தெய்வீக பெருவிழா. ஆன்மீக பெருவிழான்னு சொன்னா நமக்குள்ள தேடுறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். ஆக அதனால இதெல்லாம் எடுத்துடலாமா? எடுத்துட்டா இருக்கிறதும் கட்டுவிடும், எல்லாம் குட்டி சவரா போயிடும். அப்புறம் அந்த இடத்துல முன்னால பின்னால அங்க இங்க எல்லாம் சாராய கடையா வந்துடும், எல்லாம் சீட்டாட ஆரம்பிச்சிருவான். அந்த பாபர் மஸ்ஜித் இருக்குல்ல, பாபர் மஸ்ஜித்ல என்ன நினைச்சு அதனால என்ன எல்லாம் அடிக்க வந்தாங்க. அந்த பாபர் மஸ்ஜித் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னா காலையில வெளிக்கிறதுக்கு பயன்படுது. எப்படிங்க? சீட்டாடுறதுக்கு பயன்படுது. சமூக விரோத காரியங்கள் நடக்குது அந்த இடத்துல. அது இடிக்கட்டும்டா இடிக்கட்டும்டா இடிக்க விட்டுருங்கடான்னு நான். அதுதான் கழக தாமரை பள்ளிவாசல்ல உங்க ஆலோசனை சொல்லுங்க. அப்ப நான் இதை எடுத்து சொன்னேன், அந்த பள்ளிவாசல் இடிக்கிறது ஏன்டா தடுக்கிறீங்க, இடிக்கிறத விட்டுருங்க, இடிக்கட்டும் அப்படின்னு. அவ்வளவுதான், அவனுக்கு பத்திக்கிச்சு. இவன் வந்துட்டு பேய்மான், நம்பிக்கை துரோகி, இப்பெல்லாம் என்ன ரொம்ப பேசினாங்க, எல்லாம் கொந்தளிச்சு வந்தாங்க. ஆனா இருக்கிறவங்களும் அடங்குங்க, அவசரப்படாதீங்க, கெட்ட பேர் உருவாக்கிடாதீங்க. அடங்கின பிறகு நீங்க சொல்றது சொல்லுங்க. நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு யாருக்காவது இந்த பள்ளிவாசலை பத்தி தெரியுமா ஐயா? அது இந்த மாதிரி உள்ள ஒரு இடம், அது இடிச்சு தள்ளிவிட்டான்னு வைங்க, எவனோ இடிச்சு தள்ளுவான். அவன் வந்துட்டு கோயில் மேல கோபத்துல இல்ல, அரசியல் வியாபாரத்தினால இடிச்சு தள்ளுவான். அப்ப என்ன ஆகும்? நல்ல பள்ளிவாசல் கட்டுவான்டா, வணக்கத்துக்குரிய ஒரு பள்ளிவாசல் வந்துடும், அதனால விட்டுருங்க, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னப்போ, ஓ அப்படியா அப்படிங்களா? அதுதான் அவசர புத்தி. அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா பதில் என்னன்னு தரணும். அதுதான் இந்த அமைதியின் மேன்மை. எல்லா இடத்துலும் இந்த அமைதி தான் நமக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா போதும். இவ்வளோ பெரிய அகவல் படிச்சன வருவானா? வரமாட்டான். அதே நேரத்தில் சும்மா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இரு சொல்லற சொன்னார்ல, அந்த சொல்லை அறுத்து சும்மா இருந்தோம்னு சொன்னா அமைதியா நினைச்சா என்ன நினைக்கிறோமோ அது வரும். அப்ப அங்க உதவி செய்யறது எது? அமைதி. அத சொன்னாங்க. இவரே நம்ம திருவாசகத்தில் இருந்த முதல் பாடல அதுதான் சொல்லுது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க, கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதான் நான் கேட்கறது. ஏயா நமச்சிவாயான பரம்பொருளை குறிக்கிறது, பரம்பொருளை வாழ்த்ததுக்கு இவன் யாரு? இவன் மனுஷன், மணிவாசக பெருமான் மனுஷன். மனுஷன் எங்க தெய்வத்தை வாழ்த்துறது, நம்மளை வாழ வைக்கிறோம் அவன். இவன் என்ன அவனை வாழ்த்துறது? அதுதான் உண்மையா இருக்குமா? அவனை அறிவில்லையா? இல்ல, விவரமான ஆளு. தேவாரம் என்பது துதிக்க பாடுதல், திருவாசகம் என்பது அடைய பாடுதல். இறைவனை அடைவதற்கு திருவாசகம், இறைவனை துதிப்பதற்கு தேவாரம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சு படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்க கூட கோயில்ல நீங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு சொற்பொழிவு நடத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து பேச போறேன். ஏன்னா நிறைய விஷயம் மக்களுக்கு சும்மா மௌடிகமா வந்துட்டு இருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு அந்த வரத்துக்குள்ள நம்பிக்கை, அந்த இதை சரியா எடுத்து வைக்கணும். சரியா எடுத்து வச்சு அவங்கள உணர வைக்கணும். அவன் பாருங்க திரண்டு வருவான் கோயிலுக்கு.
திரண்டு வருவான். அப்படி சொல்லணும். என்னடா ஒரு சன்மார்க்கம் பேசிவிட்டு வள்ளலார் வந்துட்டு கோயில்ல வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு, இவர் வந்துட்டு இப்படி பேசுறாரு. கோயில்ல வேணான்னு சொன்ன வள்ளலாரை பத்தி கோயிலுக்குள்ளே பேசுறோம்ல, அப்புறம் என்ன? இதெல்லாம் எதை சார்ந்தது? கவலை. நம்ம அடுத்தவங்க மேல உள்ள கவலை. எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம், எல்லா நன்மையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாடு. பெருமான் என்ன சொன்னாரு? வேண்டுதல் செய்யும் பொழுது உனக்காக மட்டும் நீ கேட்காதே, இந்த உலகத்திற்காக நீ வேண்டுதல் செய். அவ்வாறு செய்தால் இந்த உலகில் நீயும் ஒருவன், உனக்கும் அது சாரும். அப்படிதான் ஐயா சொன்னாங்க. அப்ப எல்லார் மேலேயும் நமக்கு அந்த கவலை வரணும். எல்லார் மேலேயும் அந்த கவலை வரணும்னா கொஞ்ச நேரம் நம்ம யாரு, இந்த மக்கள்லாம் யாரு அப்படிங்கறத கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திக்கணும். அப்ப உலகத்தெல்லாம் மறந்துடணும். என்ன வேலை நடக்கணும், இன்னைக்கு நாளைக்கு என்ன வேலை நடக்கணும், நம்மளால ஆக வேண்டியது என்ன, இதெல்லாம் மறந்துடணும். நம்ம யாரு, இந்த மக்கள் எல்லாம் யாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து சிந்திக்க தொடங்கிட்டோம்னு சொன்னா நம்மளை பற்றிய ரகசியம் நமக்கு தெரியும். ஆஹா, இப்படித்தான் எல்லாரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்து மற்றவர்கள் அதை எடுத்துவிக்க வேண்டும், எடுத்து சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். நம்ம பேச்சை யாரெல்லாம் கேட்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லலாம். அதற்கு பிறகு அவங்க பேச்சை கேட்கறவங்களுக்கு அவங்க சொல்லட்டும். இன்னைக்கு பாருங்க, நவீன அறிவியல் சொல்லுவாங்க 50% நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. நவீன அறிவியல் இன்னைக்கு என்ன செய்யுது? ஒரு விஷயத்தை இந்த போனுக்குள்ள போட்டோம்னா இதுல யாரெல்லாம் தொடர்பு அத்தனை பேருக்கு போயிடுது. எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க, எக்கச்சக்கமான செய்திகள் வந்திருக்கு இதுக்குள்ள உலக அளவுல. எங்கெங்க அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் அத்தனை எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ் சார்ந்ததெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த எளிமையான இந்த நவீன அறிவியல் கருவி நமக்கு எப்படிலாம் பயன்படுது பாருங்க. அதை நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? இப்ப நான் இதுல பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா, இதை இவங்க எடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அந்த பகுதியில இது எந்த பகுதிக்கெல்லாம் இது போகுதோ அங்கெல்லாம் ஒளிபரப்புறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த செய்தி போய் கிடைக்குது. இவங்க செய்யற இந்த காரியம் மலேசியாவில் போய் எதிரொலிச்சிருக்கு. இங்க செய்திருக்க இந்த காரியம் மலேசியால எதிரொலிச்சிருக்கு. எப்படின்னு கேளுங்க. போன மாதம் இங்க இருந்து ஒரு இஸ்லாமிய அன்பர் போனார். அங்க போய் என்ன பண்ணிட்டாரு? இந்துக்கள் எல்லாம் குறைவா பேசிட்டார், தரக்குறைவா பேசிட்டார். அங்க எல்லாம் நட்பா இருக்கக்கூடியவங்க மத்தியில பெரிய கிளேஷம் வந்துருச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அவர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டார். அந்த கேஸ் அங்க நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை செய்யறதுக்குள்ள அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அது இஸ்லாமிய அரசாங்கம் இல்லையா, உடனே அவருக்கு டிக்கெட் பண்ணி ஓடிவிடும் இந்தியாவுக்கு அனுப்பிடுச்சு. இனிமே இவரே அங்க போறாரு. அவர் என்ன மல்லையாவா என்ன? அவர் வேற இவர் வேற. எங்க பிரச்சனைன்னா அங்க ஓடி போனோம், திரும்பி பிரச்சனை வருவானாங்க? வரமாட்டான். அங்க கொந்தளிக்கிறாங்க மக்கள். அந்த நேரத்தில் இந்த அருட்ஜோதி தொலைக்காட்சி வெற்றி நடை போட்டது. எப்படி? என்னுடைய பேச்சை இவங்க இதுல ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து அதை ஒளிபரப்பியதை அதை யாரோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பி, வாட்ஸ்அப்ல அனுப்பின செய்தியை அங்க உள்ள நண்பர்கள் எல்லாம் பரவி, என்னடா ஒரு ஆள் வந்தான் அப்படி பேசிட்டு போனா, அதே சமயத்தை சேர்ந்தவன் இந்த ஆளு இவன் இப்படி பேசியிருக்கிறான். கொஞ்சம் அந்த கொதிப்பு இருந்தது இல்ல, அது அடங்கிருச்சு. அந்த அடங்கினதுக்குள்ள அந்த நெருப்பு இழுத்தது யாரு? ஹுசேன் அப்படின்ற ஒரு ஆளு. அந்த இழுத்ததை பிடிச்சி உலகத்துக்கு அனுப்புனது யாரு? இந்த அருட்பெருஞ்சோதி தொலைக்காட்சி. அது அது தன் காரியத்தை நடத்திருக்குதா இல்லையா? அந்த நோக்கம் நடந்திருக்குதா இல்லையா? அப்போ நம்ம அதை சரியா பயன்படுத்தணும். தவறாவும் பயன்படுத்தலாம். கத்தி பழமும் அறுத்து கொடுக்குது, கத்தி கொலையும் செய்யுது. அது என்ன நெகட்டிவ் பாஸ், எதிர்மறை என்ன நேர்மறை என்ன? நேர்மறையை தெரிஞ்சு நம்ம தான் செயல்படுத்தணும். அப்ப இது சரியா பயன்படுத்தணும். அப்ப இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இப்ப வராரு ஒருத்தர், மலேசியால பெரிய குரூப் வருது. அவங்க ஒரு செவ்வாய்க்கிழமை இங்க கூட்டின்னு வரணும்னு இருக்கேன். அவங்களாம் எதிர்பார்க்கறது கேட்டா, இந்த மாதிரி வந்திருக்க, இது வந்துட்டு அங்க தொடர்ந்து நடக்குது. ஆமா, தொடர்ந்து நடக்குது. நான் எங்க பேசினாலும் அவங்க வந்து எடுப்பாங்க. அவங்களே தனியா தெருக்கூட்டம் மாதிரி ஏற்படுத்தி என்ன பேச வச்சிருக்காங்க. ஐயோ, அதெல்லாம் பிடிச்சி எங்களுக்கு அனுப்பக்கூடாதா? எனக்கு அது அனுப்ப தெரியாது. அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க, வாங்கி அனுப்புங்க. நான் இது வரைக்கும் அவங்களை கேட்கல. கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குதா எனக்கு தெரியாது.
ஆனா இதெல்லாம் மக்களுக்கு, உலக மக்களுக்கு எல்லாம் போறதுக்குள்ள வழி இப்படிப்பட்ட நவீன அறிவியல் கருவிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இந்த அமைதி அப்படிங்கிற சிந்தனையை நம் முன்னோர் நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்க? ஐயா சொல்றாங்க, காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாதர் சந்நிதியில உட்கார்ந்துட்டு பாடினாங்களாம். நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ. எங்க போய் பாடுறாரு பாருங்க. அங்கதானே நெய்கிற இடம், துணி நெய்கிற இடம், இடத்துக்கு தக்க பாடல். நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலும் பஞ்சுதான் படுமோ. ஏன் தெரியுங்களா? அந்த வில்லு மாதிரி இருக்கும், அது நடுவில் ஒரு கம்பி கட்டிருப்பாங்க. இந்த பஞ்சுக்கு நடுவில் அந்த கம்பியை அப்படி இழுத்து விட்டீங்கன்னா பஞ்சு அப்படியே பறக்கும். பஞ்சை ரொம்ப துகள்களாக ஆக்கக்கூடியது அந்த கம்பியும் அந்த வில்லும். அதை சொல்றாரு. நான் படும் அப்படி தட்டினதுமே அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி சுருண்டு பறந்து போகும். அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் ஒண்ணு போடுவாங்க, ஒண்ணு தூக்கிட்டு வந்து போடுவாங்க. இதுதான் பஞ்சை பிரிக்கிறது. அதை பாடுறாரு ஐயா. நான் படும் பாடு சிவனே உலகோர் நவிலம் பஞ்சுதான் படுமோ, மற்றென்னத்தான் படுமோ, அதை சொல்லத்தான் படுமோ. காண்படு கண்ணீர் மான் படுமாறு கலங்குகின்றேன், ஏன் படுகின்றனே என இறங்காவிடில் என் செய்குவேன். அவர் சொல்ற, காண்படு கண்ணீர் மான் படுமாறு கலங்குகின்றேன். காற்றில் விரித்த வலையில் அகப்பட்ட மான் என்ன வேதனைப்படுமோ அந்த வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காண்படு கண்ணீர் மான் படுமாறு கலங்குகின்றேன். நான் அப்படி கலங்கிட்டு இருக்கிறேன் ஐயா. ஏன் படுகின்றனே என இறங்காவிடில் என் செய்குவேன். அவனா இறங்கி வந்தாதான், ஏப்பா இந்த கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி நீயா வந்து இறங்கி வரலன்னா நான் என்னப்பா செய்வேன் அப்படிங்கிறார். ஏன்? அதுக்கு பேர் தான் புலம்பல். இது புலம்பல். நான் ஒரு முறை தலைங்க எழுதுறேன் சன்மார்க் நேசன்ல, மனிதனின் புலம்பல் மழலையில் தொடக்கம் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்களாம் படிச்சிருப்பீங்க. சன்மார்க் நேசன் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். மனிதனின் புலம்பல் மழலையில் தொடக்கம் அப்படின்னு எழுதுனேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது மழலையில தொடங்கலன்னு வச்சுங்களேன், இருக்கிறவங்களாம் ஆள ஆரம்பிச்சிருவான். எப்படி பிறந்த புள்ள டெலிவரி ஆனதும் அது தொப்புள் கொடிய அறுத்து கட்டினதும் அது அழலன்னு வைங்க, ஐயோ புள்ள அழுவலன்னு சொல்லி இருக்கிறவங்களாம் அழுவான். ஏன்னா அது போயிடும், மூச்சு நின்றுடுச்சு. அது சரியா பிராணன் ஒழுங்கா போனாதான் அதுக்கு அழுக வரும். புள்ள அழுதா நம்மள சும்மா, ஐயோ புள்ள அழுது என்னன்னு பாரு, எப்போ அப்புறம். ஆனா பிறக்கும் போது புள்ள அழுவலன்னா அவ்வளவுதான், வீடே சாவுகளை தான் வீசும். ஏன்னா ஒரு வீட்டுல ரெட்டை புள்ள பிறந்துச்சு படப்பையில, அத ஒரு அம்மா இருந்து பாக்குறாங்க. ஒரு பிள்ளை நல்லா வந்துருச்சு, ஆனா ரெட்டை பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. மறுபடியும் இந்த அம்மா வேதனைப்படுது. ஓடியே போய் அவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த பதஷ்டத்துல புள்ளைய எடுக்கும் போது இந்த விரல அழுத்திருச்சு, வலாவ பக்கம் விரல அழுத்தி எடுத்துருச்சு. மூச்சு வரல பிள்ளைக்கு, அழல. ஒரு புள்ள அழுது, இன்னொரு புள்ள அழல. அத ஒண்ணு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்க முடியுமா? இல்ல நான் தெரியாம தாங்க, அதான் ஒண்ணுதான் இருக்குது, இல்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை விட்டுற முடியுமா? அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த டாக்டர் அம்மா, இது எனக்கு புரியல, போய் சினிமா கூட டாக்டர் போய் உடனே கூட்டுவாங்க. யார் தெரியுமா அது? நான் தான். கண்ணப்பா தியேட்டருக்கு எழுத்தாப்புல என்னோட கிளினிக், அதனால எனக்கு பேர் சினிமா கோட்டா டாக்டர்னு பேர். என்னை கூட்டின்னு போனாங்க. நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சேன், அவங்க செத்து போச்சு புள்ளன்றாங்க. சாவல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வருமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதுக்கு பிறந்த பிள்ளைக்கு இப்படி ஆச்சுன்னா என்ன அப்படின்றது வருமான நிலை இருக்கு அழகா. அதன் பிரகாரம் செய்தது பாருங்க. இந்த 2 காலையும் அந்த கையில பிடிச்சிக்கிட்டு இந்த புள்ளை இந்த கையில வச்சு இப்படி வாங்கி ஒரு உதறி இந்த கையில வச்சதுமே அதுக்கு மூச்சு வந்துருச்சு, அழுக வந்துருச்சு. மறுபடியும் 2வது முறை உதறி அப்படியே கடத்தி, இனிமே பாத்துக்குங்க பிள்ளைக்கு ஒன்னும் தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா அழுதுச்சு. யாரு? அந்த டாக்டர் அம்மா அழுதுச்சு. ஏன்? நம்ம தப்பிச்சோம்டா. எப்படி நம்ம அது ஒருவேளை சரியா இல்லாம போய் இருந்ததுன்னா என்னை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அந்த அம்மா வியாபாரம் அவுட்டு. அதனால அந்த அம்மா அழுதுட்டே சொல்லிச்சு, நல்ல வேலை என்ன காப்பாத்துறீங்க டாக்டர் அப்படின்னாங்க. அந்த அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, இந்த வித்தை உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, எல்லா சித்த வைத்தியர்களுக்கும் கூட இது தெரிய வாய்ப்பில்லை. நாங்க வர்மானி குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால எனக்கு இது செய்ய தெரியும், அதனால நான் செஞ்சேன்
அது இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு அந்த ஊர்ல பெரும் பேர், டேய் செத்து போன புள்ளைய கூட காப்பாத்தினான் அப்படி 2 நடந்திருக்கு. நானா காப்பாத்துறேன். அந்த விவரம் தெரிஞ்சாச்சுன்னா போதும். இப்ப போலீஸ் உத்தியோகத்துல போய் வேலை செய்யறோம், ஏதோ ஒரு சாதனை பண்ணாருன்னு வைங்களேன், உடனே விருது கொடுப்பாங்க, பண முடிப்பு கொடுப்பாங்க. நியாயமா அது? அவன் வாங்குற சம்பளமே அந்த வேலை செய்யறதுக்கு தானேங்க. அப்ப அதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, மிச்ச பேரெல்லாம் சும்மா வாங்குறான், அயோக்கியத்தனம் பண்றான், இவன் ஒருத்தன் தான் அதனால அவனு கூடுறான்றான். எப்படி? அந்த மாதிரி இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை பயன்படுத்தலைன்னா அந்த விஷயம் தெரிஞ்சு என்ன சுகம், என்ன நன்மை? அதே அடிப்படை தான் இந்த அமைதி என்கின்ற அந்த சிந்தனையை மக்களுக்கு எங்கெல்லாம் பயன்படும், பள்ளி பருவத்திலிருந்து தொடங்கி கல்லூரி வரைக்கும் போய், வீட்டு பிரச்சனையிலிருந்து நாட்டு பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய், இவனுடைய சொந்த பிரச்சனையிலிருந்து ஊர் பிரச்சனை வரைக்கும் கொண்டு போயிட்டு, இவன் அமைதியை, அதனுடைய தரத்தை, அதன் மேன்மையை இவன் உணர்ந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நிச்சயமா நல்ல பதில் கிடைக்கும். அப்போ அப்படி நல்ல பதில் கிடைக்கும் என்ற செய்தியை நம்ம இப்படி பேசி இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த 60 பேர் மட்டும் தெரிஞ்சா போதுமா? அதுக்கு இந்த டிவி நமக்கு துணையா இருக்குது இல்லையா? இதன் மூலமா மக்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பணும், இந்த செய்திகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இது எதனுடைய அடிப்படை தெரியுமா? அமைதிக்கும் மனிதனுடைய உறவுக்கும் ஒரு தொடர்பு இந்த இடத்தை நான் ஏற்படுத்துறேன். எப்படி? வள்ளல் பெருமான் நமக்கு சொன்னது மாதிரி, ஜாதி, மதம், சமயம், இனம், மொழி, நிறம், புலம் போன்ற வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து வருவதே சன்மார்க்கம். அதை ஏற்படுத்தினதுதான் வள்ளல் பெருமான். அப்ப இந்த இடத்துல அந்த அமைதிக்கும் எந்த ஜாதிக்கும் தொடர்பு இருக்கா? எந்த சமயத்துக்கும் மதத்துக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல. எது தொடர்புடையது? மனிதன் சம்பந்தப்பட்டது. மனம் இருப்பதனால் தான் அவன் மனிதனாக இருக்கிறான். அந்த மனிதன் தொடர்பானது ஜாதி மதத்தினால இல்லை. எதுவெல்லாம் பொதுன்னு எடுத்து பாருங்க, பொதுவா இருக்கக்கூடிய அத்தனையுமே மனிதனுக்கு பொது. இந்த ஜாதி மதம் மொழிக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் பெருமான் உணர்ந்ததுனால தான் அவங்க நமக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சொல்லி ஒரு சங்கத்தை ஏற்படுத்தினாங்க. அது எதனால? உலக மனித சமுதாயம் மாண்டு போவதற்கும் அழிவதற்கும் காரணமாக இருப்பதே இந்த ஜாதி மதம் சமயம், இந்த மொழி, நிறம், இந்த இதுல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் காரணம். காந்தி வந்துட்டு அங்க கருப்பர்களுக்கும் வெள்ளக்காரங்க உள்ள பிரச்சனையில இவர் அங்கேயும் இருந்து போராட்டம் நடத்தினவரை, டே ஒரு இதுக்கு தலைமை தாங்கணும்னாக்கா இந்த ஆள் தாண்டா சரின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இமாம்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அவரை காந்தி அங்கிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இந்த இடத்துல ஒரு வேறு விதமான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்துக்காக வேண்டி. ஆக அங்க நடந்ததெல்லாம் அடிதடி, ஆனா இவர் கையாண்டது அமைதி. ஆக அங்க வெற்றி கிடைச்சது. அது அங்கோ போயிடல, அதனுடைய வளர்ச்சி இந்தியாவுக்கும் வர வச்சது. இந்த இடத்துல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. நான் காந்திக்கு எதிரி, அது இங்க பேசக்கூடாது. நல்லது பேசுற நேரத்தில் இதுக்கு கெட்டதை பேசணும். அதனால அதுல உள்ள நல்லது சொல்லலாம் இல்லையா? அவருடைய நல்லதுல இது அந்த அமைதியை காத்ததுனால ஒரு பெரிய நன்மை மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப வர்றாங்க, பெரிய போராட்டம் நடக்குது, போலீஸ் வருது, என்ன சொல்லுது? இருங்க இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏன்? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அந்த போராட்டம் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. அவங்க கத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவன் என்ன ரெமெடி, அவங்க கேட்டதையே நான் தரேன்னு சொல்லுவான். இவன் நீ கேட்டதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான். அவன் கத்துறத கத்திக்கிட்டே இருப்பான். ஏன்? அவனுக்கு அதெல்லாம் மண்டையில ஏறாது. அவன் தகராறு பண்ணணும்னே வந்திருக்கிறான். போராட்டம் நடத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு குரலை அதிகமா போடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சன் டிவில வரும், ஜெயா டிவில வரும், ராஜ் டிவில வரும். அவன் அதுக்காக வேண்டி ஒரு குரலை உயர்த்தி, அப்ப வந்தவர் என்ன பிரச்சனைக்கு அது தீர்வு காண வந்திருப்பாரு கலெக்டர். நான் கொடுக்குறேன்னு சொன்னா கூட அவன் காலையில் விடாது. அப்ப போலீஸ் வந்து 2 உதவி கொடுத்து அமைதிப்படுத்தின பிறகு, யோ நீங்க கேட்டதை கொடுக்கதான் வந்திருக்கிறாரு அப்படிங்களா? எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. எப்ப அந்த வெற்றி எப்ப கிடைக்குது? அமைதிக்கு பிறகுதான் கிடைக்கிறது. இப்ப பாருங்க, நான் அங்க இருந்து வர்றேன், நான் குரோம்பேட்ல இருந்து வரும்போது நான் அந்த பக்கம் பாக்குறேன், இருண்டு இருக்கு, மேகம். நான் உடனே எங்க வீட்டுக்கு போன் பண்றேன், அம்மா நம்ம பகுதியில தான் ரொம்ப இருட்டா இருக்கு, மழை வந்து கொட்டும் போல் தோணுது, 2 நாய்க்குட்டியும் கொண்டு வந்து வராண்டாவில் உள்ள கட்டிடு அப்படின்னு சொல்றேன்.
ஐயோ ரெண்டுத்தையும் உள்ள கட்டணும்னா ரொம்ப அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும், அப்படி பண்றது இப்படி பண்றதுலாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தாமா ஏற்படும். நீ வெளியில விட்டு அது எதுனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாம் பண்ணுவோம். அதுக்கு இது எவ்வளவு மேலு, நீ உள்ளுக்கு கட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆக அந்த அக்கறை ஏன் வருது? அந்த அக்கறை வரணும். அங்க அமைதியா ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, எங்க மேகம். அந்த அமைதி இல்ல, அது மோசமான அமைதி. அது அப்படியே வந்து வெடிக்கும். அது என்னவாகும்? சரியான சூறை காற்று எல்லாத்தையும் பிச்சு புடுங்குச்சு. புயல் புயலும்பாங்க. சூறை காற்று என்பது வேறு, புயல் என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். புயல் என்றால் மழை என்றுதான் பொருள். அதையும் சன்மார்க்க நேசன்ல எழுதியிருக்கிறேன். மழைக்கு எத்தனை பெயர்கள் உண்டு, காற்றுக்கு எத்தனை பெயர்கள் உண்டு, அத்தனை நான் எழுதியிருக்கிறேன். புயல் என்றால் மழை என்றுதான் பொருள். நம்மள என்ன சொல்லுவோம், புயல் வந்து அடிச்சு பின்னடிச்சுங்க, அதெல்லாம் பின்னாது. சூறை காற்று தான் பின்னி எடுக்கும், மழை நின்று பெய்யும். அதை புயல் என்று சொன்னார்கள். நம்ம நல்ல பின்னி எடுத்த பிறகு நம்ம என்ன பாடுபட்டிருப்போம். எனக்கெல்லாம் நல்ல நினைவு இருக்கு. நாங்க கூரை வீடு, எல்லாரும் அந்த கூரையை பிடிச்சிட்டு இருப்போம். அப்பா அம்மா எல்லாரும் பிடிச்சிட்டு, எதுக்கு ஆடி விழுந்துரும். நாங்க நீலங்கரையில் இருக்கும்போது எல்லாம் எங்களுடைய அனுபவம், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு அப்படியே தென்றல் வீசும். எங்க அப்பா சொல்லுவாங்க, ஏ தெற்கால காத்து வந்துருச்சு, எப்படி தென்றல் வீசிருச்சு, அமைதி வந்துடும். தென்றல் வீசுனா அமைதி வரும். அந்த தென்றல் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. எப்படி அமைதியை தருவது தென்றல். அது வந்துச்சுன்னா எல்லாத்தையும், புயலுக்கு பின்னே அமைதி அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு அந்த அமைதி வந்தா மக்களை ஏத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நினைச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இதை நான் பேசுறது புதுசா எதையும் நான் உங்களுக்கு சொல்ல வரல, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் நல்ல தேய்ச்சி விட வந்திருக்கேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் கண்ணாடி தான். அந்த கண்ணாடியே நம்ம என்ன பண்றோம், நம்ம கண்ணாடியே நம்மளே ஒழுங்கா வச்சுக்கல, அதை கொஞ்சம் துடைக்கிற வேலை தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலை. வேற புதுசா ஒரு கருத்தும் கிடையாது. எல்லாம் இருக்கிற கருத்துக்களை, விளக்கங்களை உங்க முன்னாடி பரிமாறுக்கிறதுக்காக தான் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். அதை தொடச்சா எப்போதும் மேல கண்ணாடி, அவ்வளவுதான். இதே நிலைதான். அப்ப அமைதியில நமக்கு எவ்வளவு நன்மை இருக்குதுன்றது இன்னும் அருமையா பேசினாருப்பா மண்ணாங்கட்டி. அவரு எங்க பேசினாரு, இருக்கிறத எடுத்து சொன்னாரு, அவ்வளவுதான். நினைவுபடுத்துதல், அவ்வளவுதான். புதுசா யாருக்கும் எடுத்து வைக்கல, நினைவுபடுத்தல். வாத்தியாருக்கு வேலை என்ன, பாடம் சொல்லி கொடுக்கிறதா? இல்லை. அந்த மாணாக்கர்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய தன்மை எவனுக்கு இருக்குதோ அவன் தான் வாத்தி. பாடம் சொல்லி கொடுக்கறது யாரு வேணாலும் சொல்லி கொடுக்கலாமே, யாரு வேணாலும் எழுதலாம், யாரு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். அதல்ல வாத்தியாருடைய வேலை. எதுவா இருக்கணும், அந்த மாணாக்கர்களுடைய ஆற்றலை இவர் அறிந்து வெளிக்கொணரக்கூடிய திறமையை இவர் பயன்படுத்தினார்னா அவர் தான் ஆசிரியர். இன்னைக்கு இந்த கல்வி எல்லாம் இருக்கு, நான் தொடங்கினது அதுதான் தொடங்கினேன். இந்த கல்வி அத்தனையுமே, எல்லா கல்வியுமே நீங்க குருகுல பாடசாலை என்கின்ற அடிப்படையில என்னைக்கு நம்ம கொண்டு வர்றோமோ அன்றுதான் நம்ம பிள்ளைங்கெல்லாம் தருதலே இல்லாம இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் முந்தியெல்லாம் என்ன நடந்துச்சு, தாத்தா சொல்ல அப்பா கேட்டாரு, அப்பா சொல்ல நம்ம கேட்டோம், நம்ம சொல்ல கேக்குதா? இல்ல. காரணம் என்ன? பெற்றோர் காரணமா? இல்லை. பாடத்திட்டத்தில் உள்ள கோளாறு. பாடத்திட்டத்தை வகுத்து தந்தார்களே அந்த கமிட்டி, அந்த குழுவினர் செய்யக்கூடிய அக்கறையின்மை. அதான் அவர் சொன்னார், பெருமை, புகழுரம், பேணாமை, சீற்றம், அருமை நூல் சார்பில்லார் சாரின் எழுமைக்கும் பாவம், பழி, பகை, சாக்காடே கேடச்சம், சாபம்போர் சாரும் சரித்தோம். ஏழாதில 17 கணக்கு நூல்கள் அதுவும் ஒண்ணு ஏழாது. அதுல வருது, எவன் ஒருவன் பெருமை எடுத்துக் கொள்ளுகிறானோ, எவன் புகழை விரும்புகிறானோ, எவன் அக்கறையற்று வாழ்கிறானோ, எவன் கோபம் கொண்டிருக்கிறானோ, எவன் நல்ல நூல் படித்தவர்களோடு பழகாமல் இருக்கிறானோ அவனுக்கு பாவம் வரும், பழி வரும், பகை வரும், மரணம் வரும், அதை விட கேவலமான அவமானம் வரும் என்று அன்னைக்கே சாபம் விட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? அக்கறை யாருக்கு இருக்கணும்? தன் கடமையை சரியா செய்யக்கூடிய ஆசிரியனுக்கு இருக்கணும். அங்கதான் தொடங்குது. அந்த ஆசிரியர் அவர் தானே ஆசான். தாய் தந்தையை பிள்ளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா, எப்படிங்க அறிமுகப்படுத்துறா.
தாய் சொன்னாதான் தகப்பன தெரியும். தாய் சொல்லுவா, இது அப்பா சொல்லுப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பா. சொல்லு அப்பா, என்ன புள்ள அப்படிதான் சொல்லு. அது அப்பான்னு சொல்லிடுச்சுன்னா அம்மாடியோ அப்பா, இவங்களுக்கு வர்ற அந்த ஆனந்தத்தை பார்க்கணுமே, அப்படி இருக்கும். அவ தான் அறிமுகப்படுத்துறா. இந்த அப்பா என்ன பண்றாரு? ஆசானை அறிமுகப்படுத்துறாரு. ஆசான் என்ன செய்யணும்? தெய்வத்தை அறிமுகப்படுத்தணும். இதுதான் மாதா பிதா குரு தெய்வம், இப்படி வழி வர்றது. அது எப்போ நடக்கும்? ஒவ்வொரு பிள்ளைகளையும் குருகுல பாடசாலை போன்று வாழ்வியலை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அந்த நிலைமை வந்தால்தான் பிள்ளைங்களுக்கு அக்கறை வரும், மதிப்பு மரியாதை, நம்ம சொன்ன பேச்சு கேட்கறது எல்லாம் நடக்கும். சாயந்தரமானா போதும், சிலர் பொழுதெல்லாம் கூட போனா சன் டிவி என்ன இத்தனை மணில இருந்து இத்தனை மணி, அரை மணி நேரம் இந்த தொடர், அரை மணி நேரம் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்திலிருந்து மொல்லமாரித்தனத்திலிருந்து என்னென்னலாம் ரொம்ப ரொம்ப கெடுதலான விஷயங்கள் உண்டோ அத்தனை நல்லா படம் போட்டு காட்டிட்டு இருக்கிறோம் அந்த தொலைக்காட்சியில. இதுக்கு தான் நேரத்தை ஓட்டிட்டு, அதுல பார்த்தா தெரியுது எத்தனை பிள்ளைங்க தருதலையா இருக்குது. இதெல்லாம் தருதலையா இருக்கிறது என்ன கஷ்டப்படுது, என்ன தண்டனை கிடைக்குதுன்றதெல்லாம் காட்டுறான், யாரு கதாசிரியர் காட்டுறான். ஆனா இவங்களுக்கு அது நிக்காது. இது அந்த தருதலை அது என்ன பண்ணுதோ அதுதான் உள்ள போய் நிற்கும். அதுலதான் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் இறங்குது. நானும் சொல்றேன், நீங்க பல்சர் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்காதீங்க. அதே போன்று உள்ள ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிற எந்த வண்டி வாங்கி கொடுக்காதீங்க. புள்ள கேட்டா வாங்கி கொடுத்துடணுமா? கொடுக்காதீங்க. அவன் என்ன இடம் விட்டு இடம் போன அவ்வளவுதானே, அவனுக்கு எதையாவது ஒன்று வாங்கி கொடுங்க, பரவாயில்ல, இதை வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்? என்னைக்கு பல்சர் வண்டி வந்துச்சோ அது வந்த கொஞ்ச நாளையில எக்கச்சக்கமான வாலிபர்கள் செத்தாங்க, ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்றது இல்ல. இவன் கேட்டதை வாங்கி கொடுத்தானே, அவன் இவனை கண்ட்ரோல் பண்ணல. அதனுடைய விளைவுதான் அது. அந்த இடத்துல வீட்டுல அமைதி இருக்குமா? இருக்காது. வெளியில போன புள்ள வீட்டுக்கு வரணும்ன்ற இது இருக்கும். யாருக்கு? தாய்க்கு இருக்கும். எல்லா தாய்க்கும் இல்ல, வரும். அப்ப இந்த பிள்ளைக்கு அக்கறை இருக்கணும், வெளியில போறோம் நம்ம வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்ற அக்கறை இருக்கணும். அது இல்ல. அதனாலதான் 7:30 போடுது ரோட்ல. வண்டியை எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்கு வெளியே போனோமா வீட்டுக்கு வந்தோமா, இந்த அக்கறை எல்லாம் எப்ப வரும்? நம்ம பிள்ளைங்களை வளர்க்கற நம்ம முதல்ல என்ன பண்றோம்? வலது கையில எல்லாம் பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு ரோட்ல போறோம். வலது கையில பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு நீங்க நடந்து போனீங்கன்னா அதை வாகனம் இடிக்கும். இடிச்ச பிறகு அப்புறம் லபோத்திவன் அடிச்சுட்டு என்ன சுகம்? நீ இடது கையில பிடிச்சிருப்போ, புள்ள பிளாட்ஃபார்ம்ல வரும். இது ஆரம்பத்திலே நமக்கு அந்த அக்கறை இல்லை. நம்ம அதுல அக்கறையோட கொண்டு வரணும். இதெல்லாம் தேவைப்படுறதுக்கு எப்படி தெரியுங்களா? நம்ம பொழுதெல்லாம் ஏதோ வேலைகளை பார்க்கிறோம், அங்க இருந்து வரோம். இது ரொம்ப பெரிய விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்க. நான் இந்த வேலையை தான் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னோட கிளினிக்ல வெறும் பேஷண்ட்ஸ் மட்டும் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கல. வீட்டு பிரச்சனை, அந்த கோர்ட்ல பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, இப்படி எல்லாம் வராங்க. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நான் எந்த நேரம்லாம் பாக்குறது இல்லை. அதுல உள்ள நெளிவு சுழிவு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உபதேசங்களை பண்ணி அனுப்புறேன். அதிகமான பிரச்சனை உள்ளவங்க யார் தெரியுமா? கணவன் மனைவி தான் அதிகமான பிரச்சனை உள்ளவங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க அந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா என் தலையில போடுவாங்க. இந்த பிள்ளைங்களை அனுப்பிட்டு நீங்க போங்க வெளியேன்றுவேன். இவங்களை உட்கார வச்சுக்கிட்டு பேசுவேன். 2 பேருமே விரும்புவாங்க, பிரச்சனை இல்லாம இருக்கணும்னு அவங்க உண்மையிலே ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு வழி தெரியல. அது சொல்லி கொடுக்க ஆள் இல்லை. எண்ணெய் ஊத்தி ஏத்தோட தான் ஆள் இருக்கு. நான் சொல்லுவேன், எல்லா வேலையும் முடிச்சிங்களா, வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, முடிஞ்சா, இனிமே நாளைக்கு தானே அடுத்த வேலை, இப்ப என்ன பண்ண போறீங்க? படுக்க போறீங்க, அவசரப்படாதீங்க, உட்காருங்க. கட்டில்ல உட்கார்ந்துட்டு இன்னைக்கு போனது விட்டுரு, நாளையிலிருந்து உனக்கு என்ன வேலை, நாளைக்கு காலையிலிருந்து வீடு திரும்புறது வரைக்கும் என்ன வேலைன்றத கணவன் முதல்ல வரையறுத்து இதெல்லாம் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்லணும். மனைவி தனக்கு அன்றைக்கு என்னெல்லாம் வேலை இருக்குதுன்றத வரையறுத்து கணவன் கிட்ட சொல்லணும். இவன் நினைக்கிறாளோ இல்லையோ அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், அவன் நினைக்கிறானோ இல்லையோ இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அவனை பத்தி இவன் நினைப்பா, இவளை பத்தி அவன் நினைப்பான். சரி, இங்க இருந்து போனோம், அந்த நினைப்பு இருக்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் வேலை இருக்கிறதா நினைச்சோம், பேசிக்கிட்டுமே அந்த சிந்தனையின் அடிப்படையில் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யணும். அந்தந்த வேலையை அந்த நேரத்தில் செய்யாம அந்த நேரத்தை வேற எதனா வேலை செஞ்சோம்னு சொன்னா நேரத்தை நம்ம செலவு செய்யல, நேரத்தை விரயப்படுத்துறோம், வீணடிக்கிறோம்.
அப்போ என்ன வேலையெல்லாம் நடக்கணுமோ அந்த வேலையெல்லாம் நடக்காது, தடை ஏற்பட்டுரும். இதெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கிட்டு மீண்டும் வந்து உட்காந்துட்டு ராத்திரி என்னங்க நீங்க போன இடத்துல என்னென்ன வேலையெல்லாம் ஆச்சு பரிமாறிக்கணும். நல்லா கவனிங்க, இது எவ்வளவு பெரிய கவுன்சிலிங் தெரியுமா? பரிமாறிக்கணும் ரெண்டு பேரும், என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு. நீ என்ன பண்ண, காலையில இருந்து இப்படி பண்ண, நான் எல்லாத்தையும் பெருக்கி தள்ளேன், துணியெல்லாம் துவைச்சேன், துவைச்சதெல்லாம் மடிச்சு வச்சேன், இவ்வளவு வேலைகள் எல்லாம் செஞ்சேன். ரெண்டு பேரும் பரிமாறிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கடவுளுக்கு பெரிய நன்றி, இந்த அளவு நடத்தின கடவுளுக்கு ரொம்ப நன்றி. எதெல்லாம் விட்டு போச்சு அங்க வரும், விட்டு போனது ஏன் விட்டு போச்சு, அந்த விட்டு போனதுக்குள்ள காரணம் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு அந்த காரணத்தை தவிர்க்க முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்களே ஆனால் என்ன நடக்கும்? அந்த இடத்துல என்ன நடக்கும்? அமைதி கிடைக்கும். அவங்களுக்குள்ள அமைதி இருக்கும். அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அவங்க நடுவுல எந்த விதமான ஒரு சிறுமுசுமும் நடக்காது. ஏன்னா அவங்க ஒத்துட்டாங்க, அவங்க ஒருத்தர் பரிமாறிக்க தொடங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க ரொம்ப அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட புரிந்துணர்வு அன்னைக்குதான் அவங்க வாழ தொடங்கி இருக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை. அந்த இடத்துல எதுனா பிரச்சனை வந்தா என்ன செய்வாங்க? அமைதியா இருப்பாங்க, யோசிப்பாங்க. யோசிச்சா அவங்க பதில் வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க நமக்கு விடை கொடுக்கிறது எது? அமைதி. எந்த வகையில நீங்க எடுத்தீங்கன்னாலும் சரி நமக்கு அமைதி, அதுதான் வழி கிடைக்கும். ஐயோ நாளைக்கு நம்ம வட்டி பணம் கட்டி ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்க என்னென்னமோ போட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறத விட கொஞ்ச நேரம் சிந்தி நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சிந்தி அப்படின்னு உட்காந்து சிந்திச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வழி பிறந்துடும். நாளைக்கு அவங்க வட்டி கட்டிடுவாங்க. நான் இப்ப எங்க வீட்டுல சித்த மருத்துவ கல்லூரியில பயிலக்கூடிய மாணாக்கர்களுக்கு வாரந்தோறும் பயிற்சி அளிச்சுக்கிட்டு வர்றேன். ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மூலப்பொருள், இதை சுத்திகரிக்கக்கூடிய மெத்தட் இதுதான், இப்படிதான் இதை சுத்திகரிக்கணும், பியூரிபிகேஷன் மெத்தட். பிறகு இதை மருந்தாக இப்படி செய்ய வேண்டும், இப்படி புடம் போடணும், வரட்டி இப்படி அடுக்கணும், உமியை இப்படி போடணும், கற்பூரத்தை இப்படி வைக்கணும், இது இந்த மாதிரி வரும், அதை நீங்க இந்த விதமா அதை கையாளணும். அதற்கு பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆறுன பிறகு அதை எடுத்து அரைக்கணும். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் கல்லூரியில் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு அதுக்கு மட்டுமே ஒவ்வொரு வாரமும் 30,000 ரூபாய் செலவாகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு எனக்கு 1,20,000 ரூபாய் அதுக்கு மட்டுமே வேணும். நான் உண்மையிலே சொல்றேன், அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. ஆனா மனசுல மட்டும் அவ்வளவு ஆர்வம் இருக்கு. அப்பாடி பிறந்த பிறவியின் பயன் கிடைக்கிறது. ஆனா பணத்தை பத்தி கவலைப்படல. நடக்கணும்ல, நான் ஒண்ணுமே செய்யல. இறைவன் மிகப்பெரியவன், அவன் பார்த்துக்குவான். அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த திருட்டு பைய இந்த ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருப்பான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? சரியா நாளைக்கு என்ன வேணுமோ அது அமெரிக்கால இருந்து ஒரு அம்மா லத்தான்னு ஒரு அம்மா போன் அடிப்பாங்க, டாக்டர் நான் கொஞ்சம் பேலன்ஸ் தரணுமே, அது எங்க அண்ணன் கொண்டு வந்து கொடுப்பாரு, வாங்கிக்கங்க. இந்த அம்மா 6 மாசம் கழிச்சு வந்து தரப்போறான்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா எனக்கு போன் பண்ணி சொல்றா, டாக்டர் நான் ஈரோட்ல தான் பேசுறேன், யூஎஸ்ல இருந்து, நான் உங்க பேலன்ஸ் வச்சுட்டு வந்தேன்ல, எங்க அண்ணன் கொண்டு வந்து கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. காலையில அவங்க அண்ணன் வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. அவங்க பாத்துக்கு 30,000 ரூபாய் எனக்கு செலவுக்கு வேணுமா, மிச்சம் 20,000 ரூபாய் ஐயா ஜாலிதான் அப்படி பாத்துக்குங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் பதஷ்டப்பட்டு என்ன செய்யலாம், இந்த நகையை கொண்டு வைக்கலாமா, இவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா, இப்படிலாம் நினைச்சு தப்பு தப்பா எல்லாம் பண்ணுவோம். சரி, அமைதியாக இருக்கிறதோட நம்பிக்கை இறைவன் மீது வைக்க வேண்டும். அதுதான் இருக்கிறதுல உயர்ந்தது. இறைவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன் இறைவன் மிகப்பெரியவன், அவன் சரியா கொண்டு கொடுத்துறான், நடந்துருது. இன்னைக்கு அதையெல்லாம் நாங்க அங்க இன்னைக்கு மீட்டிங்ல பேசியிருக்கோம். சும்மா விளையாட்டு தனமா பண்ணலையா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாமே நமக்கு சரியா நடக்கணும்னா இறைவன் நமக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம நாத்திகனாக இருந்து இறை நம்பிக்கை அற்றவனாக இருந்து நம்ம என்னதான் பாடுபட்டாலும் அந்த இடத்துல நமக்கு வெற்றி கிடைப்பது என்பது அவ்வளவு சாமானியமான காரியம் இல்லை. அதனால எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சிந்தித்தாலும் இறை நம்பிக்கை நமக்கு இருந்து அவன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம இருந்து அமைதியா இருந்து சிந்திச்சோம்னு சொன்னா அந்த அமைதிக்கு இறைவன் வலிமை தருவான். அந்த இடத்துல நமக்கு என்ன விடை கிடைக்க வேண்டுமோ அந்த விடைக்கு வேண்டிய வெளிச்சத்தை தருவான். அதைத்தான் ஐயா சொன்னாங்க, இந்த விளக்க உபகார கருவியா வச்சுக்கோங்க. ஒரு விளக்க கொடுத்து என்ன சொன்னாங்க, இது உபகார கருவியா வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இருட்டை நீக்கிறதுக்கு
அந்த விளக்கு அது அப்படி பிரகாசமா எரியும். நமக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்கிறதுக்கு அமைதி, அதுதான் நமக்கு வழிகாட்டும். இது ரெண்டும் நடக்கணும்னா இறைவன் மேல் நம்பிக்கை அது இருக்கணும், தானா எல்லாம் நடக்கும். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் வாழ்வியலுக்கு நமக்கு தேவையான உண்மைகள், நிலைகள். இதையெல்லாம் நம்ம பரிமாறிக்கணுன்றதுக்காகத்தான் இப்படி எல்லாம் நம்ம தலைப்புகளை இப்படி போடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இப்ப அடுத்து நம்ம தலைப்பு என்ன கொடுத்திருக்கேன்? உலகியலும் வாழ்வியலும். அதுல வரும் எக்கச்சக்கமான வில்லங்கங்கள் அன்னைக்கு வரப்போகுது. எல்லாத்தையும் நம்ம அன்னைக்கு பரிமாறிக்க போறோம். எதுவும் அதிசயமான விஷயம் இல்லை. தந்தி பேப்பரை புரட்டினதுமே என்ன இருக்கும்? ஆள் மோதி லாரி சாவு, சைக்கிள் மோதி பஸ் கிடுக்கிட்டு பள்ளத்தை விழுந்தது, இப்படிலாம் படிப்பும் இல்லை. அதனால செய்தி ஏற்கனவே தெரியும், பேப்பர் வேணாம் மண்ணாங்கட்டி வேணாம் அப்படின்றவேன். ஏன்னா இதுதான் வரும் செய்தி எல்லாம். இப்ப என்ன வருது? இந்த அரசியல்வாதி அங்க போனாரு, அந்த அரசியல்வாதி இங்க வந்தாரு, டெபாசிட் வந்தாரு, அவர் இவரு பேசினாரு, அதுதான் வரும். நீங்க படிச்சு என்ன ஆக போகுது? ஒன்னும் கிடையாது. இதெல்லாம் விட இது அத்தனைக்கும் எது காரணம்? அடிப்படை கல்வி காரணம். அடிப்படை கல்வியை மாற்றுவதற்கு நாங்களாம் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு வரோம். நாங்க எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக ஒரு கல்லூரி நிறுவனம் வச்சிருக்கிறோம். அதுல மாணாக்கர்களை சேர்த்து அரசு கொடுக்கக்கூடிய சிலபஸை வச்சுட்டு அது கூடவே குருகுல பாடசாலை மாதிரி இந்த பிள்ளைகளை நடத்தணும் அப்படிங்கிற திட்டம்லாம் இன்னைக்கு நாங்க போட்டு வந்திருக்கிறோம். அப்ப எதிர்காலத்துல இறைவன் நல்ல வழியை காட்டுறதுக்கு இந்த சிந்தனை எல்லாம் ஏன் வந்துச்சு தெரியுங்களா? இடையில நடந்துகிட்டு வரக்கூடிய அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் தான் காரணம். அது எதுவுமே இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி மேய்ப்போன் இல்லாத ஆடுகள் மாதிரி எங்கெங்க போயிருவோம். இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் பொழுது கஷ்டத்தை நம்ம நெகட்டிவா எதிர்மறையா பார்க்க கூடாது. அதை நேர்மறையாக நமக்கு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கிட்டோம்னா நாளைக்கு அந்த கஷ்டம் வரும்போது அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழி நமக்கு கிடைச்சிடும். எல்லாமே நேர்மறை தான். நான் சொல்லுவேன், எனக்கு முன்னாடி எந்த நெகட்டிவும் கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த மனநிலை நம் எல்லோருக்கும் வர வேண்டும். நம்ம சும்மா சன்மார்க்க கூட்டம் நடத்துறாங்க, நல்லா பேசினாங்க, இந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல. நம்ம வாழ்றதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள், இதுல எதையெல்லாம் நம்ம மறந்துட்டு இருக்கிறோம், மறந்து இருக்கிறதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு வராங்க அப்படின்ற எண்ணத்தோட வரும்பொழுது எப்படி இருக்கு பாருங்க. அதான் பிராக்டிக்கல் லைஃப், அதான் பிராக்டிக்கலா, அது நம்மளுடைய இயல்பான வாழ்வியலோடு இணைந்த விஷயம். என்ன நான் முந்தைய சொல்றேன், நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். நம்ம அன்னைக்கு கூட ஒரு ஐயா தவறிட்டாங்க, சொன்னார உடனே எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, விட்டு ஓடியாந்தாச்சு. வந்தோம், இருந்தோம், இங்க இருந்து போனோம், திருவொற்றியூர்ல கொண்டு போயிட்டு அவர் அடக்கம் பண்ணோம். அடக்கம் பண்ற இடத்துல கூட நான் சும்மா இல்ல, என் வியாபாரத்து மூலம் அங்க வேலை செஞ்சது. பார்த்தா வெறும் மண்டை ஓட கிடக்கு. இந்த மண்டை ஓட்டுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமே, இங்க இவ்வளவு மண்டை ஓட்டுருக்குத, நம்ம பையனுங்கிட்ட சொல்லி தள்ளிட்டு வர வேண்டியதுதான். உடனே அங்க ஒரு திட்டம் திட்டு வந்துட்டேன். அதுக்கு அங்க எவனாவது சண்டைக்கு வருவான்ல, எவன் சண்டைக்கு வருவான்னு பார்த்தேன். அவனை பார்த்து ஒரு 100 ரூபா கொடுத்தேன், போய்யா சாப்பிட்டியா. அவன் நாளைக்கு நான் போனேன்னா எனக்கு உதவி செய்வான், அவனே போய் கொடுப்பான் எல்லாம் மட்டும். எப்படி ஆக இது நல்லதுக்கு பயன்படும், அவ்வளவுதான். எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா நேர்மறையா சிந்திச்சு நம்ம செயல்படுறதற்கு நம்மளுடைய எண்ணம் செயல் அத்தனையும் அப்படி கொண்டு வந்து ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். இந்த கவலை இருக்கிறதுனாலதான் இப்படி தலைப்புகளை கொடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதன் அடிப்படையில் உங்கள் முன்னிலையில் இன்று நான் பேச வந்தேன். சகோதர சகோதரிகளே, இது எங்க சகோதரி, அவங்க பேர் என்ன, கீதாநிதி ஜெயபாலன். அவங்க பல முறை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கல்யாணம் நிக்குதுங்க, கவலையப்படாதீங்க, நம்ம மக்கள் முன்னாடி வந்து சொல்லுங்க. இங்க வந்து சொன்னா கோயில்ல போயிட்டு என்ன பிரார்த்தனை பண்ண மாதிரி, எப்படி கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ண நடத்தின வணங்குறதுக்கு தானே போகணும். நம்ம வணங்குவா போறோம் இல்லையா? பிரார்த்தனை பண்ணல போறோம். ஆனா இங்க வந்துட்டு அந்த பிரார்த்தனை பண்ண விளைவு உடனே கல்யாணம் செட் ஆயிடுச்சு. சொல்லிட்டாங்க, நீலங்கரையில கல்யாணம் டாக்டர் வாங்கன்ட்டார். அவர் நேத்தான் பேசினார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆக இங்க வந்தாங்க, பிரச்சனை வச்சாங்க, அவங்களுக்கு நடக்க. ஓ, இது இப்படிலாம் சொல்லி ஏதோ மிராக்கல் பண்ணி சங்கத்துக்கு கூட்டம் சேர்க்கிறான்னு நினைச்சுக்கிறாதுங்க. இயல்பான உள்ள விஷயத்த சொல்றேன். மனசுக்குள்ள எந்த எண்ணத்துல நம்ம இருக்கிறோம், பொது எண்ணத்தோட இருக்கிறோம். அந்த பொது சிந்தனையோடு நம்ம செயல்படும் பொழுது இறைவன் நமக்கு துணை இருக்கிறான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு ஆச்சரியப்படுறதோ அல்லது அதிசயப்படுறதோ ஒண்ணும் கிடையாது. மன தூய்மையோடு செய்யக்கூடிய எந்த காரியமும் நமக்கு நல்லதுதான் நடத்தும். அது அமைதியே செய்யணும், அவசரப்படக்கூடாது, ஆலோசனையின் அடிப்படையில் செய்யணும். நம்ம எதிலும் மரியாதை நம்ம ஒன்றும் குறைஞ்சிடாது, கௌரவம் குறைஞ்சிடாது. ஒருத்தர் கேட்டு அனுசரித்து செயல்பட வேண்டும். இப்ப ராமச்சந்திரன் சார் எதனா பிரச்சனைனா உடனே ஒரு போன் அடிப்பார், நான் உடனே அவர் பேசுவேன். எங்களுக்கு எதனா பிரச்சனைனாக்கா எனக்கு தகுந்த ஒவ்வொருத்தரையும் பிடிப்பேன். ஆக அப்படி வரும்பொழுது எனக்கு தெரியாதது அவங்ககிட்ட எனக்கு கிடைக்கும்.
உடனே அதுல இருந்து அந்த காரியத்தை நாங்கள் நடத்திடுவோம். இப்படி நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம்ன்ற அடிப்படையில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவங்க நினைச்சு எது நடந்தாலும் ஒரு ஆலோசனை அடிப்படையில் வாழ்வோமே. ஆனால் இந்த குடும்ப, இந்த மக்கள், இந்த அன்பர்கள் எப்பவுமே அமைதியா நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிற நினைப்புல தான் இந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம். சகோதர சகோதரிகளை, மீண்டும் இறைவன் நாட்டப்படி நாங்கள் சந்திப்போம். அடுத்த நான் பேசக்கூடிய தலைப்பு உலகியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேச போறோம். இன்னும் மக்கள் எல்லாம், நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க. அவங்க அந்த பரீட்சை நேரத்தில் வேண்டாம், மற்ற நேரத்தில் அவங்கள கொஞ்சம் இங்க கொண்டு நீங்க கொஞ்சம் கொண்டு வாங்க, போதும், மிச்சத்தை நாங்க பார்த்துக்கோம். அப்படிதானங்க, வந்தா போதும். நிச்சயமா நான் உள்ள வரும்பொழுதே அவர் பாடிட்டு இருக்காரு. என்னது நல்ல இன்னும் ஒரு பாட்டு, ஐயா பாடின பாட்டு, வடலூர் பெருவெளிக்கு வர சொல்லி பாட்டு. ஆமா, அழைத்து வாடி வந்தால் பெறலாம் நல்வரமே. அதுதான் அதான் நல்ல எண்ணத்தை நல்ல சிந்தனையோட இந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது எல்லாமே நல்ல விதமா நடக்கும். நமக்கு எந்த தீமையும் இல்லை என்கின்ற அடிப்படை. அதான் ஐயா சொன்னாங்க, சன்மார்க்கிக்கு எந்த விதமான இடர்பாடும் இல்லைன்னு சொன்னாங்களே. எதுக்கு? அவன் சன்மார்க்கியா இருக்கணும், எல்லாரும் நம்ம குடும்பம் அப்படி நினைக்கணும். அவனுக்கு எந்த இடர்பாடும் வராது, அவன் எல்லாத்தையும் தப்பிச்சு வந்துடுவான். இதுதான் ஐயா நமக்கு கொடுத்த பாடம். அதை நம்ம கடைபிடிக்கணும், எல்லாரும் அதை கடைபிடிக்கணும்னு சொல்லி உங்களை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.